அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு ஜூபிலியன் மூட்ல இருக்கோம். இன்னைக்கு மகாகவி பாரதியின் மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற வரிசையில் 250 நிகழ்வுகளை கடந்து இன்றைக்கு 251வது நிகழ்வில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்த நிகழ்வை நமக்காகவே டெடிகேட் செய்திருக்கின்றார் வாவேஸ் அவர்கள். 250 வாரம் தொடர்ந்து 255 மணி நேரங்கள் பேசி 5 வருடங்கள் கிட்டத்தட்ட நாம் அனைவரும் பாரதியிடையே திளைத்துக் கொண்டிருந்தோம். அந்த சுகத்தில், மகிழ்ச்சியில் நாம் திளைத்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த சுகானுபவத்தை நாம் எப்படி பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் என்பதை குறிப்பிடும் நாள்தான் இன்றைக்கு. நாம் எப்படி சொல்லப் போகின்றோம் என்பதை பற்றி முதலில் நான் கடைசியா வருவேன். இருந்தாலும் நான் முதல்லயே என்னுடைய இதை சொல்லிடுறேன்னு தான் நினைக்கிறேன். அது என்னன்னா, மகாகவி மந்திர சொற்கள் சொல்லிக் கொண்டு வந்திருந்த வாவேசுவை பற்றி ஒரு வற்றாத ஊற்று என்று ஒரு ஆவணப்படம் எடுத்தோம். அந்த ஆவணப்படத்தில் பேசுவதற்காக நான் குறிப்புகள் தயார் செய்திருந்தேன். அந்த குறிப்பு வாவேசுகளை பற்றியும் நாம் கற்றதையும் பெற்றதையும் பற்றி அந்த குறிப்பு. அதை படித்து விடுகிறேன். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிடத்துக்கு மேலே ஆகலாம். ஒரு 4 நிமிடத்தில் முடிக்கிறேன். அதை தொடர்ந்து நமது நண்பர்கள் வி கணேசன் அவர்கள் அடுத்தது பேசுவார்கள். அப்புறம் தொடர்ந்து நமது வரிசையாக நமது நண்பர்கள் அனைவரும் நாம் இந்த இதை பற்றி ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு சொல் அல்லது ஒரு வரி அல்லது ஒரு பாடல், அதை பற்றி நாம் என்ன நினைக்கின்றோம் என்பதை பற்றி நீங்கள் விவரமாக சொல்லுங்கள். 3 நிமிடங்களுக்குள் நம்ம எல்லாரும் பேச வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. முதலில் என்னுடைய வற்றாத ஊற்றை பற்றி நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன். மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற வரிசையில் நமது மதிப்புக்குரிய குருநாதர் வாவேஸ் அவர்கள் ஒவ்வொரு புதன்களையும் 1 மணி நேரம் ஜூம் மூலம் பாரதியின் மகத்துவத்தை அவரது பாடல்கள் மூலம் நமக்கு விளக்கி கூறிக்கொண்டே வருகிறார். பாரதி என்ற மகா கடலில் மூழ்கி முத்தெடுத்து அந்த முத்தினை அழகான மாலையாக கோர்த்து நமக்கு வாராவாரம் வழங்கி கொண்டு வருபவர் வாவேசு என்றால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பித்த விதத்தை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். குவிகம் அளவலாவலில் பாரதியின் குயில் பாட்டு பற்றி 1 மணி நேரத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி அவரை அன்புடன் வேண்டிக் கொண்டோம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நண்பர் ராஜாராமன் அவர்கள் பாரதியின் ஞானரதம் மற்றும் அவரது மற்ற பாடல்களையும் வாவேஸ் அவர்கள் தொகுத்து ஒரு தொடர் சொற்பொழிவாக நிகழ்த்தினால் நன்றாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்தார். கிருபானந்தனும் நானும் வாவேஸ் அவர்களிடம் எண்ணத்தை கூறியதும் அவர் உடனே ஒப்புக்கொண்டு மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தலைப்பை அவரே கொடுத்தார். 12 மே 2021 அன்று சங்கீத கலாநிதி தெய்வேலி சந்தானகோபாலன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க 100க்கும் மேற்பட்டவர் கலந்து கொள்ள குதூகலமாக துவங்கியது மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற நிகழ்வு. பாரதியின் மகோன்னத படைப்பான பாஞ்சாலி சபதத்தை முதலில் ஆரம்பித்து பின்னர் கண்ணன் பாடல்கள், புதிய ஆத்திச்சூடி, குயில் பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை, பாரதி சுயசரிதை, பாரதி ஞான பாடல்கள், சக்தி பாடல்கள், பாரதி 66, காளி பாடல்கள், பக்தி பாடல்கள் என்ற பல பாடல்களை படிப்படியாக நம்மை கையை பிடித்து அழைத்து சென்றார் வாவேஸ் அவர்கள். பாரதியின் எல்லா பரிமாணங்களையும் பாடலின் பொருளையும் சொல்லி அதன் சிறப்பையும் பாரதியின் கட்டுரையிலிருந்தே அகச்சான்றாகவும் புறச்சான்றாகவும் எடுத்து கூறி ஜனரஞ்சக பாணியில் இனிமையான குரலில் விளக்க இந்த தொடர் எத்தனை ஆண்டுகளாலும் தொடரட்டும் என்று விரும்பினோம். அதன்படி இப்பொழுது 250 வாரங்களை கடந்து வெற்றி நடை போட்டு வருகின்றது மகாகவியின் மந்திர சொற்கள் நிகழ்வு. வாவேஸ் அவர்கள் முன்னே செல்ல அவரை தொடர்ந்து நாமும் பாரதியின் அடிச்சுவட்டில் பயணித்து வருகிறோம். அவர் மூலம் நாம் பெற்ற இலக்கிய புதையல் எத்தனை என்று எண்ணிவிட்டால் அது கணக்கில் அடங்காது. பாரதி இவர் உரையை கேட்டிருந்தார் இப்படித்தான் சொல்லியிருப்பார். தங்கம் உருக்கி தழல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியவர் எனதருமை சீடர் வாவேசு என்று உரைப்பேன். இவரைப் போல என் கவியை ஓதி புகழ்வாரை வேறெங்கும் காண்பேனோ யான். கண்ணை இனிதென்று உரைப்பார் கண்ணுக்கு கண்ணாகி பெண்ணை அளக்கும் இவர் உரை கேட்போருக்கு இன்பமன்றோ. மூல தனிப்பொருளை மோனத்தே சிந்தை செய்யும் விரியும் மொழி இவர் உரை என்பேன் என்று பாரதியே கூறியிருப்பார். வாவேஸ் அவர்கள் ஆயிரக்கணக்கான கவியரங்குகளிலும், பட்டி மண்டபங்களிலும், பக்தி மண்டபங்களிலும், வழக்காடு மன்றங்களிலும், இசை அரங்குகளிலும், நாடக மேடைகளிலும், வினாடி வினாக்களிலும், ஆன்மீக அரங்குகளிலும் பங்கு பெற்றவர். இப்படி எங்கெல்லாம் இலக்கிய மேடை இருக்கிறதோ அங்கெல்லாம் கோலோச்சி அவர் எங்கிருந்தோ வந்தார். வாவேசு நான் என்றார். இங்கவரை யாம் பெறவே என்னதவம் செய்து விட்டோம். பற்று மிகுந்து வர பார்க்கின்றோம் வாவேசுவால் பெற்று வரும் தமிழின்பம் பேசி முடியாது. சொன்னதெல்லாம் கேட்பார், பாடங்கள் நடத்திடுவார், சின்ன குழந்தைக்கும் புரியும்படி நன்றாக விளக்கிடுவார். கண்ணின் இமையிரண்டும் மூடாமல் அவர் உரையை வண்ணமுற கேட்கின்றோம் குவியத்தில் நாமெல்லாம். நண்பராய், மந்திரியாய், நல்லாசிரியராய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே தோழராய் எங்கிருந்தோ வந்தார். வாவேசு நான் என்றார். இங்கவரை யாம் பெறவே என்னதவம் செய்துவிட்டோம். சொல்லியபடி சொன்னபடி சொன்னவரும் அவரே, சொல்லாத சொல்லுக்கு பொருள் தேடி தந்தவரும் அவரே. புதனென்று கூடும் பாரதி அன்பர்கள் ஒட்டுமொத்தமாக கூறி வருகின்றனர். வாவேசு என்று ஒருவர் வந்தாரப்பா, அவர் புகழை வாயினால் சொல்லிடவும் அடங்காதப்பா.
நாம் செய்த பேற்றாலே குருவாக வாவேசு வந்தார். ஞானம் புகழ் அனைத்தும் பெற்றோம் யாம். யார்க்கும் எளியனாய், யார்க்கும் வலியனாய், யார்க்கும் அன்பனாய், யார்க்கும் இனியனாய் வந்தார் நம் வாவேசு. சொல்லின் செல்வரும் அவரே. பின்டுரைக்க அரியதான திறமை நம் குருநாதரின் புகழ். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்பதற்கு இணங்க அவர் ஒவ்வொரு வாரமும் ஆரம்பத்திலேயே கூறிவிடுவார். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தரம் உறிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கரவு பலகாற்றல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல். இங்குவை எல்லாம் வாவேசு சார் நீங்கள் குவிகம் அன்பருக்கு வாராவாரம் வழங்கும் அருளரின் பொருளரை அன்றோ. இவருக்கு தொழில் பேச்சு, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், கதைகள் சொல்லி கவிதைகள் எழுதுவார், காவியம் பல நீண்டன கட்டுவார், விதவிதப்படும் மக்களின் சித்திரம் மேவி நாடகச் செய்யுளை வேவுவார். ஓர் வார்த்தை கற்ற நம் நண்பர்களுக்கு சொல்வேன். கவிதை கனிபிழிந்த சாற்றினிலே பண் கூத்தெனும் இவற்றின் சாரமெல்லாம் ஏற்றி அதனோடு இன்னமுதை தான் கலந்து குவிகம் என்னும் மேடையிலே காய வைத்த கட்டியினால் வகுத்தவை நம் குரு வாவிஸ் அவர்களின் சொல்லோவியங்கள். அவைதான் மகாகவியர் மந்திரச் சொற்கள். இங்கவரை யாம்பெறவே என்னதவம் செய்துவிட்டோம், என்னதவம் செய்துவிட்டோம். நன்றி, நன்றி. நீண்ட உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நமது மற்ற நண்பர்கள் அனைவர்களும் அவருடைய கருத்துக்களை சொல்லுவார்கள், கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். முதலில் அவருடைய உடன் பிறந்தவர், அவருடைய இணையர் வி கணேசன் அவர்கள் கூறுவார்கள். சார் கணேசன் சார், அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க சார். அடுத்து மீவி சார். ஹலோ, கேக்குறதா? கேக்குது சார், சொல்லுங்க. ஓகே, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாவேசு ஒரு பெரிய ஒரு மராத்தான் ஓடிட்டு இருக்காரு. இந்த மராத்தான்ல அவருக்கு ஒரு மைல் கல்ல ஒரு 200, 150, 250 போகுது. உற்சாகத்துக்கும் இன்னும் மேல மேல இன்னும் வேகமா ஓடுறதுக்கும் ஒரு ஒரு ஒத்துழைப்பு, ஒரு உற்சாகம் கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு வாழ்த்துறை நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கிறது. ஐ எம் வெரி கிளாட் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ். எத்தனையோ கோடி இன்பம் வைத்தாய் இறைவான சொன்ன பாரதி நமக்காக நிறைய பல படைப்புகளை விட்டு சென்றிருக்கிறார். நம்ம நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. வாவேசுடைய அந்த மந்திர சொற்கள் மூலமாக பல படைப்புகள் இப்பொழுது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அந்த படைப்பு என்னன்னு பார்த்தான்னா, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, விநாயகர் நான்மணி மாலை, குயில் பாட்டு, சுயசரிதை, பாரதி 66, சக்தி பாடல்கள், சக்தி கூத்து, ஊழி கூத்து, ஓம் சக்தி, மகாகாளியின் புகழ், காளி பாடல்கள், முத்துமாரி பாடல்கள், நவராத்திரி பாடல், 3 காதல், சரஸ்வதியை வேண்டுதல், திருமகளை வேண்டுதல், கண்ணனை வேண்டுதல் இப்போ நடந்துட்டு இருக்கு. சொல்லும் போதே நமக்கு மலைப்பா இருக்கிறது. இப்படி ஒரு மலைப்பான ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார் வாவேசு. இந்த மந்திர சொற்கள் ஒரு மயக்கும் இசையாக மாறிய விந்தையை காண்கிறோம். இது ஒரு சொற்கள்ல இருந்து ஒரு இசையா மாறிடுது. மேபி பிகாஸ் சங்கீத கலாநிதி நெய்வேலி சந்தான கோபாலகிருஷ்ணன் தொடங்கி வச்சதுனால இது இசையா மாறிடுதான்னு தெரியல. அப்போ ஒரு குயில் பாட்டுல ஒரு இது வந்தது, ஒரு வரி சொல்லணும்னு நினைக்கிறேன். மரணமிலா பெருவாழ்வு வேண்டும் என்று சொன்ன பாரதியே மரணம் வேண்டும் என நினைத்த ஒரே இடம் இசைதான். நாத கனலிலே நம்முயிரை போக்கோமோ, இதுதான் குயில் பாட்டின் உயிர் நாடி என்று அவரே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட குயில் பாட்டை பற்றி ஒரு சின்ன நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த குயில் பாட்டு முதல் தடவையா குவிகம் has published this குயில் பாட்டு as a book. They brought it as a book. அந்த புஸ்தகத்துக்கு அட்டை படம் போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அட்டை சித்திரம். அப்போ அந்த குயில் பாட்டு அந்த என்ன மாதிரி அட்டை சித்திரம் போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வாவேசு கிட்ட கேட்டேன் என்ன பண்ணணும்னு. அவர் ஒரே வார்த்தையில சொன்னார், படித்துப்பார், புஸ்தகத்தை படித்துப்பாரு, உனக்கே தெரியும் அப்படின்ட்டார். இப்போ முன்னாடியில என்ன பண்ணுவாங்க, பாரதியோட ஒரு படம், ஒரு குயில் படம் போடுவாங்க. ஆனா now what we have done was, after reading this, ஒரு அந்த குயில் பெண்ணாக மாறியது, அந்த கற்பனை காதலன் பாரதி தன்னை ஒரு ஆண் குயிலாக மாற்றிக்கொள்கிறார் என்ற ஒரு கருத்தினை அதனுடைய அட்டைப்படமாக வரைந்தேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
எனக்கே இந்த மாதிரி படிச்ச போது சில சிந்தனைகள் தோன்றும் போது, நல்ல தமிழ் அறிஞர்கள் எல்லாம், தமிழ் தெரிந்தவர்கள் இதை படிக்கும்போது இன்னும் நிறைய நிறைய பல சிந்தனைகள், நிறைய பல ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் நடக்கும். என்னுடைய விண்ணப்பம் என்னன்னா, இந்த குயில் பாட்ட புஸ்தகமா வெளியிட்ட மாதிரி பவேஸ்வர் சொல்றாரு, இளைஞர் ஆற்றுப்படை அப்படின்னு புதிய ஆத்திச்சுடியையும் புஸ்தகமா கொண்டு வரணுங்கிறது என்னுடைய விண்ணப்பம். அண்ட் அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி, இந்த மாதிரி ஒரு தொடர் சொற்றுப்படை நடத்த உதவி கொண்டிருக்கும் குவிகம் பதிப்பகத்தாருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாவேசு குரல் கேட்கிற மாதிரியே இருந்தது எங்களுக்கு. மிவி சார், உங்களுடைய அடுத்து அன்மியூட் பண்ணீங்க சார். அடுத்தது காசி. காசிநாதன். மிவி சார் அன்மியூட் பண்ணீங்க. அன்மியூட் ஆகல. சரி, மிவி சார் அன்மியூட் ஆகல. சார் காசிநாதன் நீ இப்ப அன்மியூட் ஆயிடுச்சு. கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். கேட்கதா? அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய பாக்கியம். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், பாக்கியம். தமிழ் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோராகிய பேராசிரியர் கவிமாமணி வாவேசு அவர்களுக்கு பெரிய நமஸ்காரத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய 18வது வயசுல நான் அவரை 1973 வருஷம் பாரதி கலைக்கழகம், பாரதி இளைஞர் சங்கத்தில் அவர் அந்த கவியரங்கத்துல அறிமுகமாகி இன்று வரை என்னுடைய மனதிலே ஒரு உயர்ந்த கவிஞனாக, நண்பனாக, குடும்பத்திலே ஒருவராக இருக்கின்றார். அது இருக்கட்டும், அது ஒரு பெரிய பாக்கியம். அதை விட எனக்கு இங்க இந்த நம்மளுடைய மந்திர சொற்கள், மகாகவி மந்திர சொற்கள் சொல்லும்போது நான் இது எல்லாரும் சொல்லலாம், ஆனா எனக்கு மனசுல உள்ளத்தை நான் சொல்றேன். பாரதி கலைக்கழகத்துல இருந்த பாரதி சுராஜ், பாரதி பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் ஆன்மா மிக மிக குளிர்ச்சி அடையும். ஏனென்றால் பாரதியினுடைய ஒவ்வொரு வரிகளையும் இவ்வளவு அழகாக, சிறப்பாக வருங்கால சந்ததியர்களுக்கு ஒரு பொக்கிஷமாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அதற்காகவே அவருக்கு ஒரு நமஸ்காரம். இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த குழுகத்துக்கு நாம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா பாரதி சுராஜ், பாரதி கலைக்கழகம் எப்படி பேராசிரியருக்கு ஒரு இலக்கிய இடமாக, பாரதியை ஆழ்ந்து ஊன்றி பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அளித்த இடமாக அமைந்தது போல, நமது குவிகம் இந்த பொக்கிஷத்தை இந்த நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய இந்த இதனால நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். இது எல்லாருக்கும் ஒரு பரவக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆன்மீக பொக்கிஷமும் இலக்கிய பொக்கிஷமும் நம்முடைய வாவேசு அவர்கள். இது நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல. ஒரு எதிர்காலத்துல இந்த ஜெனரேஷன் நிச்சயமா புரிஞ்சு கொள்ளும். அதற்கு இந்த 251 இல்ல, இது 500 1000 எவ்வளவு வேணா வரும். அதெல்லாம் ஒரு நிச்சயமா ஒரு ஆவணமாக இருக்கும் என்பது சத்தியமான வார்த்தையாக நான் மனதிலே நினைத்துக் கொண்டு, நான் வேற ஒன்னும் சொல்லல. அவரை நான் மிகவும் ரசித்தது எல்லா பாடல்களையும் அவர் சொன்னது. ஆனா பரசிவ வெள்ளத்துல அவர் சொன்ன விதம், ஒவ்வொரு அதை அத்வைத தத்துவத்தை அவர் புரிஞ்சுக்கணும். அதாவது பெரிய தாட் அது. அதை சொன்ன விதம் நான் மறக்கவே மாட்டேன். நான் அடிக்கடி பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடியது அவருடைய எழுத்துக்கள், அவருடைய கவிதைகள் எல்லாம். இப்படி ஒரு பெரிய அவரோட தமிழ் எடுத்த சான்று எத்தனை படிக்கிறார், எவ்வளவு படிக்கிறார். அது படிச்சதை சொல்லக்கூடிய தாமர்த்தியமும் தெளிவையும் அந்த கலைவாணியும் அவருடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய அந்த சடவுடையாரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவரை மனப்பூர்வமா நமஸ்காரம் பண்ணி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த குவியத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சொல்லில் இல்ல, சொற்களை கவிதையாவே சொல்லணும். அவருடைய ஆரோக்கியம் பரிபூர்ணமாக இருந்து எல்லோருக்கும் பயன்படும்படியாக அவர்கள் நான் பயன்படுத்திக் கொள்ளவும் வேண்டும், அவரும் பயன்பட கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி 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 மிவி சார். அடுத்தது காசிநாதன். வணக்கம். பாரதி ரத்னா திரு வாவேசு அவர்களுக்கு பணிவான வணக்கம்.
குவிகம் அமைப்பிற்கு இதயம் கனிந்த நல்வாழ்த்துகள், பாராட்டுகள். அஸ்திவாரம் இருந்தா தான் சரியா வர முடியும். இந்த குவிகம் அமைப்பு இதை 250 வாரம் நடத்தி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதனையோ இல்லையோ, எங்களுக்கெல்லாம் மகத்தான பாக்கியம். பாரதியாரே அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சிம்மாசனத்துல, அவர் சிம்மாசனத்துல ராஜ கம்பீரத்தோட, பாரதினாலே கம்பீரம் தான், அந்த கம்பீரத்தோட உட்கார்ந்துக்கிட்டு அந்த பஞ்சகச்சம் கோட்டு தலப்பா அதோட அப்படி உட்கார்ந்துக்கிட்டு அப்படி ஒரு பக்கமா திரும்பி பலே பாண்டியா பலே அப்படின்னு வாவேசுவை பாராட்டுற மாதிரி தான் எல்லா நிகழ்வுகள்லையும் எனக்கு தோணும். நான் எல்லாத்தையுமே யூடியூப்ல தான் பார்க்குறேன், ஆனாலும் நான் எதையும் மிஸ் பண்றது இல்லை. ஆக அந்த ஆவணப்படம் இதும்போது நான் அவர்கிட்ட ஒரு நிமிஷம் பேச முடிஞ்சது. பட் அப்போ சொல்ல நினைச்சது இப்போ சொல்றேன். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். அப்ப சொல்லறிவித்தவன், சொற்கள் அறிவித்தவன், அதுவும் மந்திர சொற்கள், அதுவும் நம் மகாகவியின் மந்திர சொற்கள் அறிவித்தவன். வேண்டாம், அவரை தெய்வமெல்லாம் ஆக்க வேண்டாம். அவர் நம்ம கூடவே இருந்துகிட்டு குயிலாக எப்ப போய் எல்லா சமயங்கள்லையும் நமக்கு இந்த கீதம் இசைத்து கொண்டே இருக்கட்டும். அதாவது 250 வாரம் 250 மணி நேரம் நமக்காக பேசிய ஒருத்தர், அதோட அதுக்காக அவர் போட்டிருக்கக்கூடிய உழைப்பு எத்தனையோ 1000 மணி நேரம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இதை விட சுலபமான சௌகரியமான குருதட்சணை யாருமே கொடுக்க முடியாது. அதை கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுல நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். உள்ளும் புறமுமாய் உள்ளமெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. காவி உடை வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், சாத்திரங்கள் வேண்டாம், பாவித்தல் ஒன்றே போதும். இந்த பரசிவ வெள்ளங்கள்லாம் எங்களுக்கு யார் சார் சொல்லி கொடுத்துருக்க போறா? இந்த பரசிவ வெள்ளத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை எவ்வளவு இதமா இருக்கு மனசுக்கு. இத பாரதி சொல்லி இருக்காரு. ஆனா எத்தனையோ பாரதி அறிஞர்கள் இருந்தா கூட யார் 250 வாரம் எங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி இருக்க போறாங்க? இதை எடுத்து சொன்னதுனாலதான் நான் உங்களை பாரதி ரத்னா அப்படின்னு கூப்பிடுறேன். பாரதி ரத்னான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லாட்டி பரவாயில்ல, ஆனா அதை வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீங்க எல்லாருமே ஒத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். அடுத்தது, இதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு குரல் எப்படி இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இதை படிக்கும்போது இதை பாடாம படிக்க முடியாது. காலமாம்பனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரி துலாவும் ஒரு இந்த மூல அத்துவாக்கள் அப்படிங்கிற வார்த்தையும் அதனுடைய அர்த்தங்களையும், இந்த கால்கள் 6, இந்த 6 கால்கள்ல எப்படி காளி உருவம் சக்தி அருவம், அந்த மாதிரி 3 கால்கள் உருவம் 3 கால்கள் அருவம், இதையெல்லாம் அவ்வளவு தெளிவா எடுத்து சொல்லி தத்துவம் சொல்றது அப்படிங்கும்போது, அதுவும் வேதாந்தத்தை பத்தியும் மற்றதை பத்தியும் பேசும்போது அது கேட்கிறவங்களுக்கு அவ்வளவு சுலபமா புரியுற மாதிரி. எங்கேருந்து வள்ளலார பிடிச்சிட்டு வந்தீங்க நீங்க? அந்த விண்ணுமாகி மண்ணுமாகி விண்ணும் மண்ணுமாகி விண்ணும் மண்ணுமாகி வரும் காளி வெள்ளம் சக்தி வெள்ளம், அங்க பரசிவ வெள்ளம், இங்க சக்தி வெள்ளம். எவ்வளவு வெள்ளத்துல எங்களை மூழ்கடிச்சிருக்கீங்க சார். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. இதை மேலும் மேலும் தொடர்ந்து நீங்க நடத்திக்கிட்டே இருக்கணும், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பெரும் பாக்கியம் தந்த குவிகம் அமைப்பிற்கு மறுபடி வாழ்த்து சொல்லி, பாரதி ரத்னா திரு வாவேசு அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்க வாழ்க வாழ்கவென்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி காசி, அருமையா சொன்னீங்க. அடுத்தது மதுவந்தி, அதுக்கு அடுத்தது தியாகராஜன் ஐயர். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஹோலி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். மதுரை மணியோட கச்சேரி கேட்டவங்களுக்கு அதுகிட்ட ஒரு ரசிகரை பற்றி
கேட்டால் எப்படி இருக்கும், இல்லை அல்லது டிகேசி ரசிகமணி டிகேசியோட உரையை வட்டத்தொட்டியில் கேட்டவங்க கிட்ட கேட்டால் எப்படி இருக்கும். அவங்களாம் தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க. கச்சேரினா அதான் கச்சேரி, தமிழுக்கே விதையை பற்றி பேசணும்னா டிகேசி ரசிகமணி கேட்கணும் அப்படின்னு கொண்டாடுவாங்க எல்லாரும். அப்போல்லாம் அதை பற்றி அந்த கச்சேரி கேட்காதவங்களுக்கோ அல்லது அந்த டிகேசி உரையை கேட்காதவங்களுக்கோ புரியாது, அது என்ன ஏன் இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு பாரதியின் மந்திர சொற்கள் என்கிற இந்த 250 வார உரையை நம்மள யாரை கேட்டாலும் சொல்லுவோம், அது தலையில் வச்சு தான் தூக்கி கொண்டாடணும், அப்படி கொண்டாடுவோம் நம்ம எல்லாரும். நம்ம கொண்டாடுறப்போ இதை கேட்காத ஒருத்தருக்கு அவங்க உடனே ஓடி போய் இந்த உரையை ஒன்றாவது கேட்கணும்னு தோணும். அதுதான் இதில் முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான உரை. அவரை நம்ம வழிகாட்டின்னு சொல்லலாமான்னா சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா வழிகாட்டி அங்கேயே நிற்கும் வழியை காமிச்சிட்டு. இவரால் நம்ம கூடவே கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போய் ஒரு தோழன் மாதிரி கையோடு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துலையும் நிறுத்தி, எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி நம்மளை ரசிக்க வச்சு, அவரும் தானும் ரசித்து தமிழையும் ரசிக்க வச்சு அந்த மாதிரி ஒரு உரை 250 வாரம் நிகழ்த்தியிருக்காரு. அதற்கு இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் வேறு ஒருத்தருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் அப்படின்னு பாரதி சொன்னதை, அந்த சொல்ல ஒரு சொல்லையும் எப்படி ரசிக்கணும் அப்படிங்கிறத ரசித்து நயம்பட சொல்லி நம்மளை தெளிவு வர வச்சிருக்கார் திருவாவேசு அவர்கள். அதனால ஒரு மந்திரம்னா திரும்ப திரும்ப விடாமல் சொல்லிகிட்டே இருக்கணும். அது மாதிரி அவர் அந்த உரையை ஆரம்பிக்கிறப்போ ஒரு தடவையும் சொல்கிற தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், அதை நானும் திருப்பி திருப்பி தினம் ஒரு தடவை மந்திரம் போல் சொல்லிக்கிறேன். அந்த சொல்கிறப்போ அது பாஞ்சாலி சபதத்தில் வர அந்த பாட்டு அதை விளக்கிறப்போ அவர் சொன்னார். அதில் சொன்ன 2 கருத்துக்கள் ரொம்ப முக்கியம்னு தோணுது எனக்கு. அதில் தெளிவு தர மொழிந்திடுதல் அப்படின்னு ஒரு சொல்கிறப்போ, அது தெளிவு தர மொழிந்திடுதல்னா ஒரு நேரடியான பொருள் இருக்குது, எல்லாருக்கும் புரிஞ்ச பொருள் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தெளிவு தர மொழிந்திடுதல். ஆனால் அது மாத்திரம் இல்லை, அதுக்கு பொருள் யார் சொல்கிறாங்களோ, யார் அதை உரையை நிகழ்த்துகிறார்களோ அவர்களுக்கும் தெளிவு தர வேண்டும். கேட்பவர்களுக்கும் சொல்பவருக்கும் தெளிவு தர மொழிந்திட வேண்டும். அந்த மாதிரியான உரை. ஒரு ஞானம்ங்கிற ஒரு சொத்து அதுதான் பகிர பகிர வளர்ந்துக்கிட்டே போகும். என்கிட்ட இருக்கிற ஞானத்தை நான் உனக்கு பகிர்ந்துக்கிறக்கப்போ அது இழவிடங்க ஆகிடுது. ஸோ அதனால தெளிவு தர மொழிந்திடுதல், அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படி புரிஞ்சுக்கணும் அதை அப்படின்னு ஒரு விளக்கிறப்போ அதை மறக்கவே முடியாது அந்த வரி. அதே மாதிரி அந்த மந்திரத்தின் கடைசி வரியான அவர் சொன்னது, பாரதி சொன்னது அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. அடியநேர்க்கு இவை அனைத்தும் அருள்வாயே, கொடுப்பாயே, தருவாயே அப்படிலாம் சொல்லலை பாரதி. பாரதி ஒரு சொல்லையும் உரசி பார்த்து அதோட எடை பார்த்து அதை சரியான பொருள் எந்த சொருள் எங்கே இருக்கணுமோ அந்த மாதிரி உபயோகப்படுத்துகிற பாரதி அடியனேற்கு உதவுவாயே என்று சொல்லியிருக்கிறார். ஏன் எப்படி சொல்லியிருக்காருன்னா, உதவுறதுன்னா அதாவது நம்ம ஒரு வேலையை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் தேவைப்படுது, ஒரு கை தேவைப்படுது, யாராவது அந்த இடத்துல ஒரு கை கொடுத்து உதவுகிறது முக்கியம். அந்த உதவி யார் செய்கிறாங்களோ அதுதான். நீ அந்த வேலையை நீ எடுத்து நடத்தியிருக்கணும், நீ நடத்தணும். நீ சும்மா உட்கார்ந்துருந்து எனக்கு அருள்வாயே தருவாயேன்னு சொல்லாமல், நான் ஒரு வேலையை நடத்தினேன், அதுக்கு எனக்கு கை கொடுத்து மேலே கொண்டு உதவுவாயே அப்படிங்கிற சொல்கிறேன். அந்த பொருள் அதுதான் முக்கியம் அதில் அப்படிங்கிற இது 2 வரியும் அது சொல்லி, இதனால் அந்த தெளிவு தர மொழிந்திடுதல், தெளிவுறவே அணிந்திடுதல் அப்படிங்கிறதும் அடியநேர்க்கு உதவுவாயே இப்படி இந்த 2 வரிகளும் அது சொல்கிற விதம், அந்த பொருள் அதை மறக்கவே முடியாது. அதனால் அதை தினம் ஒரு தடவை மந்திரம் மாதிரி சொல்லிக்கணும். அதனால் அவர் தினம் ஒரு தடவை சொல்கிறப்போ நானும் கூட சொல்கிறேன். அவர் அந்த உரையை நிகழ்த்துறப்போ ரொம்ப அருமையான உரை, நன்றி. இந்த மாதிரியான ஒரு பேர் ஒரு வார்த்தையும் சொல்லி விளக்கி அவர் உரை நிகழ்த்துறப்போ நம்மளும் கூட இருந்து கேட்கிற பேர் நமக்கெல்லாம் கிடச்சிருக்கு. அது வேறு யாருக்கும் கிடைக்கல. கிடைக்காதவங்களாம் நம்ம கூட இனிமையாக தான் சேரணும்னு நினச்சிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி மதுவந்தி சார். சார் தியாகராஜர் ஐயர். நமஸ்காரம். நான் எடுத்துட்ட தலைப்பு மகாகவியின் மனதிற்கு இசைந்த மந்திர சொற்களால் என் வாழ்வில் ஏற்பட்ட தாக்கங்கள். இது நான் மேடை பேச்சாளர் இல்லை, எனக்கு பேசி பழக்கம் அவ்வளோவா கிடையாது.
பாடங்கள் எடுத்திருக்கேன். பட் இந்த மாதிரி இலக்கிய டாப்பிக்கில் வந்து எழுதி வச்சுட்டு இது பண்ணான்ட்டு, ஏன்னா ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. முதல்ல என்னோட ஞானாசான், ஞானத்திற்கு ஆசிரியர் வாவேசு அவர்களுக்கு முதல் கண் நன்றி. 250 வாரங்கிறது சும்மா கிடையாது, என்ன உழைப்பு அப்பப்பா. சரி, இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஏற்றபடி என்னை பற்றி கொஞ்சம் சிறிய அறிமுகம். நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு 14வது குழந்தை. 55 வயசு அவர் ரிட்டையர் ஆன உடனே நான் பிறந்தவன். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ஆனால் நற்பண்புகள் நிறைந்த, சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படல, அதிகமாக ரிசோர்ஸ் கிடையாது. என்னோட 2 பிரதர்ஸ், எல்டர் பிரதர்ஸ் 2 பேரும் என்ன ஆதரித்து வளர்த்தா. அவள் சம்பளத்தில் எங்கள் குடும்பம் ஏதோ வறுமையை கொஞ்சம் தவிர்த்து வாழ்ந்தோம். என்னோட சிஸ்டர் வேற எனக்கு ஹெல்ப் பண்ணா. என்னோட எல்டர் சிஸ்டர் எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆன பைசா எல்லாம் எங்கள் சிஸ்டரும் எங்கள் பிரதர்ஸும் இது பண்ணி தைரியம் கொடுத்து என்னை சேர்த்து விட்டா. 1971 வருஷம் நான் என்ஜினியர் ஆகி சொந்த காலில் நிற்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த உயர் பொறுப்பு, அதிகாரங்கள், அலங்காரங்கள், கௌரவங்கள், வசதி, ஹார்வர்டில் போய் ஒரு இது படிப்பு எல்லாம் இது பண்ணி எனக்கு தேவைக்கு மேலே சம்பளம் வர ஆரம்பிச்சது. இதனால என்ன எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்னன்னாக்கா, அகங்கார விகாரங்கள், நான் என்ற மமதை, இதெல்லாம் எனக்கு தலையில் ஏறி ஆயிடுது. அதுவும் என்ன, நிறைய பேர் கூப்பிடுவா லெக்சர் எடுக்கிறதுக்கு, ஆஹா ஓஹோன்னு புகழ்வா. அதெல்லாம் பொய். எல்லாம் என்னோட மாயை. பொருளாதார புள்ளியியல், ரிக்ரெஷன், எக்கனாமெட்ரிக்ஸ், காரலேஷன் கோஎஃபிஷியன்ட், டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ், கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல் அப்படின்ட்டு என்னென்னமோலாம் பாடம்லாம் எடுத்திருக்கேன். என்னோட அரைகுறை கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒரு மாடல் வேற கிரியேட் பண்ணேன். ஆஹா ஓஹோன்னு அதை. இதெல்லாம் என்னன்னாக்க ஆலையில்லா ஊரில் கிடைச்ச இழுப்பு சக்கரைனா. அம்மனம் உலகத்தில் நான் கோமணம் கட்டின்ற ஒரு சக்கரவர்த்தி. இதெல்லாம் எனக்கு 10 பைசாவுக்கு கூட மதிப்பில்லாத, அதுக்கு கீழான கல்வி பட்டங்கள், ஜெனரல் மேனேஜர், பிரசிடென்ட், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், கிரெடிட் கண்ட்ரோலர், எல்லா பதவிகளும் வந்து எல்லா பவிஷும் பொய், மகா பொய். என்ன நானே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்த வாழ்வின் அபசர ஸ்ருதிகள். இந்த உண்மை உரைக்கும் வரை நான் என்ற அகந்தையால் என் தலைக்கணம் அதிகமாகின்றே இருந்தது. அதை முற்றிலும் ஒழிக்கணும் என்று ஒரு உபாயம் தேடினேன். அப்போ சொன்னால், சுவாமி மலைக்கு போய் எங்கள் குலதெய்வம் முன்னாடி நெல், அங்கே மாத்திரம் போயிட்டு சாதாரண நிற்கல, தலையை மொட்டை அடிச்சுனேன். மொட்டை அடிச்சுட்டு அங்கே போய் அவர் முன்னாடி நிற்கிற போது என்னோட அகந்தை வந்து குறைஞ்சிட்டே வந்தது. சரி, அப்புறம் இன்னொரு உபாயம் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். 1997 வருஷம் சிஐடி நகரில் சீனி விஸ்வநாதன் அவர் வீட்டுக்கு போனேன். எளிமையான மனிதர். அவர் சேரில் உட்காந்துருந்தா, நான் தரையில் உட்காந்து அவரோட ஒரு 10 நிமிஷம் பேசின்னு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து அவரோட உரையாடின அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பாரதி மேலே ஒரு பித்தனாயினேன். அப்போதான் தோணித்து, அந்த பித்து வந்து பாரதியோட காதல் நான் மாறினது வாவேசு சாரால. 5 வருஷமா கேட்டுன்னு இருக்கேன், ஒரு வாரம் கூட விடக்கூடாதுன்னு. சரி, இப்ப பாரதியோட இது என்னென்ன மந்திர சொற்கள் என்ன தாக்கித்துன்னு பார்க்கலாம். உள்ளம் குளிராதோ, பொய்யானவோ, ஊனம் ஒழியாதோ. இது மகாசக்திக்கு பாரதியோட விண்ணப்பம். பொய்யான ஊனமெல்லாம் ஒழிய வேண்டும், புல் பூண்டின்றி அகற்ற வேண்டும். அது தானாகவே நடைபெற முடியாது, முயற்சி இருந்தால்தான் முடியும். என்ன நயமடா பாரதி, என்னை உணர்ச்சிய வெள்ளத்திற்கு உச்சிக்கே அழைத்து சென்று சொக்க வைத்து விட்டாயடா பாரதி.
மகாசக்தியின் இன்னொரு வேண்டுதல், நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் வாழ்வதற்கு, சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிவையோ. இங்கே அவன் தன்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்ட பராசக்தி புழுதியில் எரிந்து நிலச்சுமையென வாழ்ந்திட என் நியாயமா என்று உரிமையுடன் கேட்கிறான். புழுதி என்று அவன் கூறியது என்னது? என்னை பொறுத்தவரை மாயை, நான் என்ற மாயை. இன்னொரு இடத்தில் மகாகவி எழுதுகிறான், அக்கினி குஞ்சொன்று கொண்டேன், அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்து தரிகிட தரிகிட தித்தோம். இங்கே அக்னி குஞ்சென்று அவன் வெளித்தது நான் என்ற அகந்தை, அழிந்த சாமினி என்ற அத்வைத சித்தாந்தம். அதான் அக்னி குஞ்சு. அந்த சித்தாந்தத்தை பொந்தடைந்த மனது, என்னோட மனசு பொந்தடைந்து போனது, அதில் கொண்டு போய் வைத்தேன். ஒரு நிமிடத்தில் முடித்து விடுங்க. வெந்து தணிந்து விட்டது சாமினி தத்துவமசி. அது யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் என் செயல்கள் என்று இல்லை, போதும் இந்த மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம். இது இன்னொரு பாரதியோடது. அடுத்து அகத்தினிலே உள் நின்றாள் அவள், அம்மை எம்மை நாடு பொய் வென்றாள். மேலும் பராசக்தி என்ன வேண்டுகிறான் பாருங்க, புக இன்பமடா போதெல்லாம் புறத்தினிலே தள்ளிவிட சூது. இங்க சூதுன்னு சொன்னது அகந்தை. மேலும் அவன் எழுதுகிறான், நான் என்னும் பொய்யை நடத்துவோம். 2 minutes சார், 1 minute. தவத்தின் எல்லைதான் அன்பு, அந்த அன்பின் எல்லைதான் காதல். அவன் பற்பல பாடல்கள் வேறு இருக்கும் மந்திர சொற்கள் அனைத்துமே என் அகந்தையை ஒழிக்க வல்ல மந்திர சொற்கள். மகாகவி எழுதினான், இறுதியாக அவன் சொன்னது, ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், யாதானும் தொழில் புரியோம் யாதும் அவள் தொழிலாம், துன்பமே இயற்கையினும் சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம் யாம் உமவள் தருவாள், துன்பம் இனியில்லை சோர்வில்லை தோற்பில்லை, அன்பு வழியில் அறங்கள் நடத்திட, கண்ணம்மாவை சரணடைந்தேன் சாவும் அங்கே அழிந்து மரணம் இல்லை, அவளை நினைத்த அக்கணமே நான் பண்ணிய பாவங்கள் எல்லாம் பட்டென்று நசிந்து போன. அவன் யோக சக்தியில் கேட்கிறான், என்னை சில வரங்கள் கேட்கிறேன், நேரே இன்றனைக்கு தருவாய் என்றான். அவன் கேட்கும் சில வரங்களை பராசக்தி நேரே மறு கேள்வி கேட்காமலே இன்றைய தர உரிமையுடன் எப்படி கேட்கிறான் பார்க்கிறான். தியாகராஜன் என்னும் வேடிக்கை மனிதனா நான் வீழ்வேன் என்று நினைத்து என்னை வீழாமல் தடுத்து ஆட்கொண்டான் ஞானச்சித்தன் பாரதி. அவனது மந்திர சொற்களால் கூடவே இருந்து தெளிவு தர முடிந்து என்னை கைப்பிடித்து என்னை வழி நடத்த செல்லும் ஞானாசிரியர் வாவைஸ் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மகாகவியின் அதிதீவிர காதலன் தியாகராஜன். நன்றி சார். எப்படி ஆஸ்பத்திரியில் இருந்த போதெல்லாம் கூட உடம்பு முடியாத இருந்தபோது கூட இருந்து நம்ம பாரதியின் சொற்களை கேட்டுட்டு இருந்தவர் அவருக்கு கோடான கோடி நன்றி. தியாகராஜர் ஐயர் அவர்களுக்கு அருமையாக சொன்னீர்கள். அடுத்தது துரை தனபாலன் அவர்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நன்றி சுந்தரராஜன் சார். ஆசான் வாவேஸ் அவர்கள் நான் என்னுடைய அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய ஆசான்களில் முக்கியமான ஒருவர். அவரை பாராட்டி பேசுவதை விட பாமாலை சுட்டி வணங்கி வாழ்த்துவது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு சிறிய வாழ்த்துப்பா. மந்திரச் சொல் சிந்தியதோர் மாகவியின் மாண்பை தந்திரத்தால் எடுத்துரைக்கும் தகைசால் வாவேசு. மந்திரச் சொல் சிந்தியதோர் மாகவியின் மாண்பை தன் திறத்தால் எடுத்துரைக்கும் தகைசால் வாவேசு. ஆசானின் அருமைகளை அழகான தமிழில் பேசாத நாளெல்லாம் பிழையான நாளே. அணியணியாய் அருங்கவிஞன் ஆக்கி வைத்ததெல்லாம் மணிமணியாய் கூறினமை மயக்கும் அவர் ஆற்றல். தனித்தனியாய் சிறப்புகளை தான் எடுத்து சொல்வார், கனியாய் சார் எடுத்து கனிவுடனே தருவார். சொல் நயமும் பொருள் நயமும் சுவைவடவே கூறி துள்ளுகின்ற ஓசை நயம் துடிப்புடனே கொடுப்பார். வில்லுகின்ற அவர் குரலில் வீணை ஒளி கொஞ்சும் எள்ளுகின்ற நகைச்சுவைக்கும் இருக்காது பஞ்சம். வில்லுகின்ற அவர் குரலில் வீணை ஒளி கொஞ்சும் எள்ளுகின்ற நகைச்சுவைக்கும் இருக்காது பஞ்சம். கவிதைக்கு விளக்கமென கட்டுரையை எடுப்பார்,
கட்டுரைக்கு துணையாக திருக்குறளை தொடுப்பார். புவி போற்றும் ஆன்மீக பொன்மொழிகள் கோர்ப்பார். போற்றுகின்ற வேதநெறி புலப்படவே சேர்ப்பார். பழங்கால இலக்கியத்தில் பல சான்று காட்டி அழகாக அறிவியலும் ஆங்கிலமும் கூட்டி விளங்காத தத்துவமும் விளங்கிடவே உரைப்பார். வீரக்கவி பாடல் சுவை விருந்தெனவே படைப்பார். விளங்காத தத்துவமும் விளங்கிடவே உரைப்பார். வீரக்கவி பாடல் சுவை விருந்தெனவே படைப்பார். பாரதியின் எழுத்தெல்லாம் அவர் கூற வேண்டும். பேரறிவு பெற்றிடவே நாம் கேட்க வேண்டும். கூறான்ற அறிவாளர் குறையொன்றும் இன்றி 100 ஆண்டு நிறைவாழ்வு தாம் வாழ வேண்டும். வாழ்க பல்லாண்டு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி துரை தனபாலன், அருமையான கவிதை. அடுத்தது உஷா ராமசுந்தர், அவருக்கு அடுத்தது வெங்கடகிருஷ்ணன். அன்மியூட் பண்ணீங்க. சொற்கள் ஆரம்பமான மே 12, 2021 முதல் பாரதியாரால் ஆட்கொள்ளப்பட்டேன். கடந்த வருடம் சென்னை வந்ததும் திருவல்லிக்கேணியில் அவர் வசித்த இல்லத்திற்கும் பாண்டிச்சேரியில் உள்ள மணிக்குள விநாயகர் கோவில் மற்றும் குயில் தோப்பிற்கும் சென்று வந்தேன். சொற்கள் நிகழ்வில் அறிந்து கொண்ட நயமும் பொருளும் எண்ணிலடங்காது. என்னை மிகவும் கவர்ந்தது அவர் ஒரு விஸ்வ கவி என்பது. விநாயகர் 4 மணி மாலையில் ஜகமே இன்புற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திட வேண்டும் என்று வேண்டுகிறார். தனக்கென்று எதுவும் யாசிக்காமல் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக என்று வேண்டுகிறார். இன்றைய தேதியில் நாம் எல்லோரும் இதை வேண்டும் நிலையில் உள்ளோம். 2 வார்த்தையில் ஒரு பொக்கிஷத்தை அடைத்துள்ளார். புதியன விரும்பு, வேதம் புதுமை செய், கூடி தொழில் செய், கைத்தொழில் போற்று என்பவை என்றைக்கும் பொருந்தும் காலத்தை கடந்து வாழும் விஸ்வகவி அவர். மணப்பெண்ணில் மனதை பெண்ணாக ஒரு சக்தியாக உருவகப்படுத்தி பெண் இனத்தை உயர்த்தியுள்ளார். பரசிவ வெள்ளத்தில் சிவன் என்னுள் வருவதற்கு காவி துணி வேண்டா, கற்றை அடைய வேண்டா, சிரத்தை ஒன்றே போதுமடா என்றும் எங்கும் உளான் யாவும் அறிவான் என்று பல மதத்தோறும் கூறும் சமத்துவம் பேசி விஸ்வகவியாக உயர்ந்து நிற்கிறார். இவை தவிர மற்றும் பல பாடல்களை நமக்கு தெளிவு தர மொழிந்து நமது உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டி கண்ணீர் துளி வரும்படி எடுத்துரைத்து 250 மணி நேரம் நம்மை பரவச நிலையில் வைத்திருந்ததற்கும் இனி பல மணிகள் தொடர்வதற்கும் நம் ஆசானுக்கும் குவியத்திற்கும் கோடி நன்றி. நன்றி மேடம், அழகா சொன்னீர்கள். அடுத்தது வெங்கடகிருஷ்ணன், அவருக்கு அடுத்தது புலவர் விஜயலட்சுமி அவர்கள். அனைவருக்கும் மாலை காலை வணக்கங்கள். நான் எடுத்துக்கொண்ட மந்திரச்சொல் வெல்லும் ஓர் மந்திரச்சொல் வினயம். வீரம் மிகுந்த பாரதியிடம் வினயத்தை கண்டு உணர்கிறேன். வினயம் என்ற மகாகவியின் மந்திரச்சொல் என்னை மிகவும் கவர்ந்தது. அதனை செல்வமாகவே திருமகள் துதியில் அவர் குறிப்பிடுகிறார். வினயமாய் நடந்தால் மனித மனங்களை வெற்றி கொள்ளலாம், எதையும் சாதிக்கலாம் என்பது நான் சார்ந்த துறை சார்ந்த ஒன்றாகும். வினயம் என்பதை பணிவு, அடக்கம், ஒழுக்கம் என கொள்ளலாம். இது நம் நடத்தையை சீரமைக்கிறது. விவேகம் என்பது நம் சிந்தையை சீரமைக்கிறது. ஒரு மனிதன் முழுமையாக வளர்ச்சியடைய அவசியமான பண்புகளாக இவை கருதப்படுகின்றன. வினயத்தை 3 சுப்பிரமணியர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். ஒருவர் பிரணவத்தை தந்தைக்கு உபதேசம் செய்கையிலே வினயத்தையும் அவருக்கு உபதேசம் செய்கிறார். 2வது மகாகவி பாரதி தன் திருமகள் துதியிலே வினயத்தை ஒரு செல்வமாகவே நமக்கு உபதேசிக்கிறார். நமது பாபேஸ் அவர்கள் அவ்வழியே வாழ்ந்து நமக்கு வழிகாட்டுகிறார். பாரதியின் வினயத்தை 3 எல்லைகளிலே நின்று காண்போம். யாமறிந்த புலவரிலே என பாட வருகின்ற பாரதி கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் என்கிறார். மூவரும் அறத்தை பாடுகின்றனர். 3 நிலைகளில் பாடுகின்றனர். கம்பன் தன் காதையை பாரதம் என்ற நிலையிலும், வள்ளுவன் தன் குரலை உலக பொதுமறை என்ற நிலையிலும், இளங்கோ தன் கதைத்தளத்தை தமிழ்நிலம் என்ற எல்லையிலும் இருப்பதை காணலாம். இங்கும் பாரதி இணையத்தோடு பாரதத்தை முன்னிலைப்படுத்துகிறார். பாரதியார் இணையம் பற்றி எனது சிந்தனை. திலகர், வ.உ.சி. வாஞ்சிநாதன், அரவிந்தர் போன்ற தீவிர சுதந்திர போராட்ட தியாகிகளில் அரவிந்தர், பாரதியார் போன்றோர் மிதவாத வழியில் மாறினார்கள். வீரத்தில்
இருந்து வினயமாக விவேகமாக இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணியதாக தோன்றுகிறது. மேலும் ஒரு செய்தியோடு இந்த உரையை முடிக்க நினைக்கின்றேன். 10 ஆண்டு காலம் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்து முத்தான பல காலத்தால் அழியாத கவிதைகளை தந்த பாரதி திருநெல்வேலி திரும்புகையில் 1918ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் வைக்கப்படுகிறார். வ.உ.சி. சிவா போன்றோர் சிறையில் உள்ள நிலையில் போராட்டத்தை தொடர வேண்டும் என்ற நிலையில் பாரதி வினயமாக சிறையிலிருந்து விடுதலை பெற்று வெளிவருகிறார். இதன் முக்கியத்துவம் குறித்து தெளிவாக அறிய சில போராட்ட களங்களை காண்போம். 1. 2ஆம் உலகப் போரிலே அணு ஆயுத தாக்குதல் காரணமாக வீழ்ந்த ஜப்பான் பெற்ற மனமாற்றம் வினயம் காரணமாக மீண்டு எழுந்தது. 2வது உதாரணமாக ஈழத்தில் மிதவாதிகளை தவிர்த்த விடுதலை புலிகளின் செயல்பாடுகள் வெற்றியை தெரிவித்தன. வினயத்தை வெறும் பலவீனமாக பார்க்காமல் ஆன்மீக பலம், அறிவின் அடையாளம் என பாரதி கருதினார். தடையப்ப வள்ளலை பாடும் கம்பனின் ஆற்றல் இல்லாவிட்டாலும் அவன் வழியில் என் உரையில் மகாகவியின் படைப்புகளின் உரிமையை வாங்கி பொது உடைமையாக்க முதல் காரணமாய் விளங்கிய ஏவிஎம் செட்டியார், மெய்யப்ப செட்டியார் அவர்களை நன்றியுடன் நினைவு கூர்ந்து இவ்வுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், அருமையா இருந்தது. விஜயலட்சுமி மேடம். அடுத்தது தென்காசி கணேசன். மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற இந்த நிகழ்வை உருவாக்கி வெற்றிகரமாக செய்து வரும் உயிகம் அமைப்பின் தலைவர் திரு கிருபானந்தன் அவர்களுக்கும், இதை மிக அழகாக தொகுத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு வாரம் வழங்கி வருகின்ற திரு சுந்தரராஜன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கமும் நன்றியும். அடுத்து நம்முடைய மந்திர சொற்களை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதன்கிழமையும் உட்கார வைத்து மகுடியை கட்டப்பட்டு நாகம்போது நாம் எல்லோரும் மெய்மறந்து உட்கார்ந்து சித்திரப்பாவை நத்தகர் அடக்கியும் பாரு கண்ணூரார், அதே போல சித்திரப்பாவை போன்று நாங்களெல்லாம் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து மந்திரத்தை கட்டுப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தோம். இதுல எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. பாவேஸ்வரர் கூறும்போது பாரதி ஒரு நாடக புலவனாக இருந்தார், அறம்பாட வந்த அறிஞன். இதே போல சங்க பாடல்களின் அகத்துறையிலெல்லாம் புகுந்து அவற்றை கண்ணன் பாட்டாக வடிவெடுத்து கொடுத்தார். இதே போல பல பரிணாமங்களிலே பல கோணங்களிலே பாரதியை கண்ட கடைசி இறுதியிலே ஞான பாடல்கள் எடுத்தது பக்தியை குறித்து பக்தியை எடுத்துக்கொண்டார் பாவேஸ்வரர்கள். பக்தியினாலே இந்த பாரணியின் மேன்மைகள் பெறும்படி என்று சொல்லி அடுத்தது சரஸ்வதியை வேண்டுகின்றார். சரஸ்வதி வேண்டுகின்ற இந்த பாடல் மிக சிறப்பாக வருது. எங்கனும் சென்றிருந்தே இன்னுயிரே இந்த இசை அமுதேகிற பாரதி என்ற பாட்டு திறத்தாலே வையத்தை பாரத்திட வேண்டும் என்று சொன்னதாக பாட்டினை மிகவும் தன் மனதை பறிகொடுத்த பாரதி சரஸ்வதியை வேண்டுவதிலே மிகவும் ஆச்சரியம் இல்லை. அதே பாவேஸ்வரர் வாயால் கூறும்போது உண்மையிலே நான் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிலும் ஒரே ஒரு தான் எனும் பேய் கெடவே பல சஞ்சல குரங்குகள் தடைப்படவே வானேனும் மொழி பெறவே தந்த வாய்மையிலே மதியை நினைத்திடவே ஆனை பொழுந்திடுவே அந்த திருமகள் சினங்களை தவிர்த்திடுவே தீர்த்திடுவீர். திருமகள் சினங்களை என்று சொல்லும்போது அந்த ஒரு வரிக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டு சொல்லும்போது உண்மையிலேயே நாம் எல்லோரும் அவருக்கு எந்த விதத்திலே அந்த நன்றி கூறுவது எப்படி வாழ்த்துவது என்று தெரியவில்லை. இந்த சினம்ங்கிறது என்ன என்பதை திருமகள் எப்படி சினம் கொள்வார், எப்பொழுது சினம் கொள்வார் என்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த இலக்கியம் என்ன என்றால் திருக்குறள். அவர் சொன்னார், வள்ளுவன் தாடினே தன் தலையை வைத்துக் கொண்டிருந்தார் பாரதி என்று சொன்னார். ஆனால் பாவேஸ்வரர்களோ வள்ளுவன் தாடிலும் பாரதியின் தாடிலும் தலையை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு வாரமும் நமக்கு மந்திர சொற்களை நமக்கு சொல்லுகின்றார். அதை சொல்லும் போது இந்த திருமகள் சினம் எப்பொழுது அவர் சினம் கொள்வார் என்பதை ரொம்ப அழகா சொல்வார். அபித்த எழுத்தாருடையானை செய்யப்படும் தப்பையை காத்துவிடும் என்று திருக்குறள் அழகாக எடுத்து சொல்வார். அதே போல் மடியுடான் மாமுகுடி என்ப மடியிலான் தாழ்வுடான் தாமரையினால் சோம்பல் முள்ளனுடைய காதிலே எப்பொழுதும் மூதேவி விரைந்திருப்பாள். சோம்பல் இல்லாத இந்த உற்சாகத்தால் செயல்படுகின்றனுடைய காலிலே தாமரையினால் இலக்குமி தேவி விரைந்திருப்பாள். ஏற்ற மாதிரி ஆப்டடா இருக்கும் அவருடைய திருக்குறள் தான். திருக்குறள் ஒரு காலத்துல
ஒரு 20 குறளாவது சொல்லாமல் இந்த உரையை முடிக்க மாட்டார். அப்போ பாரதியும் திருவள்ளுவரும் எந்த அளவுக்கு பாரதி திருவள்ளுவரை தன் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த கவிதைகள் எல்லாம் ஆக்கி இருப்பார் என்பதையெல்லாம் நம்ம நன்றாக உணர முடியும். அதே போல அதை சொல்லும்போது அகநமர்ந்து செய்யாளுவரையும் முகநமர்ந்து நன்றிருந்து ஓம்புவாண்டி இந்த திருக்குறளை சொல்லி முகநமர்ந்து என்பதற்கும் அகநமர்ந்ததற்கும் அழகாக முறையிலே விளக்கம் சொல்லிய மகாபேசுவரையுடைய உரையை பாரதியின் மந்திர சொற்களிலே அவருடைய உரை பட்டு நமக்கெல்லாம் மனத்திலே ஆழ பதிந்தது என்பதையெல்லாம் சொல்லவும் வேண்டுமோ என்று நினைக்கின்றேன். அதே போல் அதுல ஊனங்கள் பூக்கிடுவேன் என்பதற்கு ஊனம் என்றால் நம் உடல் ஊனம் தான் நாம் நினைத்துக் கொள்வோம். அதை ஊனம் என்பதற்கு மனத்திலே இருக்கின்ற குணம், உடல் ஊனம் மட்டுமின்று மனத்திலே அழுக்காறு அவா வெகுடி இன்னாற்று இந்த 4ஐயும் எடுத்து செய்யப்பட்டதுதானே ஒரு தர்மம் என்பது, அறம் என்பது. அந்த மனத்தை ஊனம் இல்லாமல் வைத்துக் கொண்டால் நமக்கு எல்லாவித ஊக்கமும் பெருமையும் வரும். அதை நீ அளிப்பாயாக என்று சரஸ்வதியிடம் வேண்டுவது போன்று மிக எடுத்தாக அந்த சொல்லி அந்த ஒரு பேரா தான் என்னும் அந்த ஒரு பேராக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டு விளக்கும் போது வேதாத்திரி மகரிஷி வருவார், ரமண மகரிஷி வருவார், சங்க இலக்கியங்கள் வரும், ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் வருவார். இவர் சென்ற மாதம் தான் இந்த உரை கேட்டேன், எனக்கு அப்படி நினைவில் இருக்கின்றது. இப்போ வாரிசு போல இந்த பாரதியை பற்றி அத்துவேறு ஆணுவேராக அரசி கொடுப்பதற்கு நமக்கு இன்னொரு வாரிசு யோகத்திலே இனி பிறக்க வேண்டும். அவரை போல் அவர்தான், அவருக்கு ஈடு யாரும் இல்லை என்பதை மனதில் கொண்டு இந்த அவருக்கு பல்லாண்டுகள் பல கோடி ஆண்டு பல கோடி ஆயிரம் என்று சொன்னார். இது போல பல ஆண்டுகள் அவர் வாழ்வதற்கு அவருக்கு நல்ல உடல் வலிமையும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் நல்ல மன வலிமையையும் பலத்தையும் எல்லாம் வெல்ல பாரதி இறைவடிவாக நின்று அவருக்கு அளிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். அருமையான உரை புலவர் திரு விஜயலட்சுமி மேடம் அவர்களே. அடுத்தது தென்காசி கணேசன் அவர்கள். அடுத்தது மல்லிகா. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பேராசிரியர் வாவேசி அவர்களுக்கும் குவிகம் இரட்டையர்கள் திரு சுந்தரராஜன் கிருபானந்தன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். ஏனென்றால் 251வது வாரம், அதாவது கிட்டத்தட்ட 5 வருடங்கள் இணைய வழியாக பேசுகிறார்கள். அதுவும் பேசு பொருளும் ஒன்றே, பேசுபவரும் ஒன்றே, ரெண்டும் ஒரே. பாரதியை பத்தி தான் பேசுறோம், வாவேசி ஒருத்தர் தான் பேசுறார். அது இன்றைக்கும் சுவையாக தொடர்ந்து நம் அனைவராலும் கேட்கப்பட்டு வருகிறது என்றால் அதுவே இந்த நிகழ்வின் வெற்றி. திரைப்படங்கள்லாம் 175 நாள், 200 நாள், 225 நாள் வெற்றி அந்திப்பாங்க. நம்ம குவிகத்தோட இந்த நிகழ்ச்சி 251 நாள்ங்கிறது இந்த காலத்துல, ஏன்னா இந்த காலத்துல 25 காட்சிகளே ஓட மாட்டேங்குது படங்கள் யார் நடித்தாலும். ஆனால் 251 வாரங்கள் தொடர்ந்து வருகிறது என்றால் மிகப்பெரிய வெற்றி. அது பாரதிக்கு வெற்றி, வாவேசிக்கு வெற்றி, குவியத்திற்கு வெற்றி. பாரதியின் பல்வேறு பரிமாணங்களை அவர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். நமக்கு தெரியாத பாரதியை நிறைய தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது விநாயகர் மணிமாலை, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், ஞானப்பாடல் என பல்வேறு இடங்கள். பாரதியின் பல்வேறு படைப்புகள் இந்த மந்திர சொற்கள் மூலமாக கேட்ட போதுதான் எனக்கே புதிய ஆத்திசூடியை பற்றிய உண்மையான தகவலே தெரிந்தது. இந்த 4 வரியை தவிர புதிய ஆத்திசூடி எதுவுமே தெரியாமத்தால் இருந்தேன். 60 வயதுக்கு மேல் வரை நான் சொல்கிறேன். ஆனால் திடீரென்று இந்த தினமலர் பாரதியை பற்றி வித்தியாசமாக எழுத முடியாது, ஏதோ ஒரு ஞாபகத்துல இந்த மந்திர சொற்கள் கேட்டதுல புதிய ஆத்திசூடி எழுதுகிறேன்னு சொல்லிட்டேன். 2 வாரம் எழுதுறதுக்குள்ள என்ன ஆப்போதுங்கிற போது அந்த பாரதியும் வாவேசியும் எனக்கு நம்பிக்கை கொடுத்தார்கள். 36 வாரங்களாக தொடர்ந்து தினமலர் வெளிவந்து இன்றைக்கு அதை புத்தகமாக வெளியிடார்கள். அதை சீனி விஸ்வநாதன் அவர்களை சென்ற வாரம் சந்தித்த போது 92 வயதில் நான் தொடர்ந்து பாரதி உங்கள் புதிய ஆத்திசூடியை படித்து வருகிறேன் என்று சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதற்கு இந்த புத்தகத்திற்கு இப்ப கணேசன் கூட சொன்னார், வாவேசுடைய சகோதரர், இந்த புத்தகம் தினமலர் வெளியிடுகிறது. அதற்கு வாவேசு அவர்கள் அணிந்துரை தருகிறார்கள். அதுவும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். வாவேசுடைய ஒவ்வொரு வார நிகழ்வை பார்க்கும்பொழுது கரும்பில் எந்த பகுதி இனிப்பாக இருக்கும் என்பது போல நான் எதை சொல்வது எதை விடுவது. இருந்தாலும் பாஞ்சாலி சபதத்தை பற்றி பேசும்போது ஒரு பகுதியில ஒரு 2 ஒப்பீடுகள் பேசினார். அது என் மனதிலேயே நிற்கின்றது. பல ஓமைகள், பல வார்த்தைகள் என்று பாரதி சொன்னதை வாவேசு பல்வேறு உதாரணங்கள், இலக்கியங்கள் இவற்றோடு சொல்லும் போது அது மனதிலேயே நிற்கின்றது.
வாவேசியோன் வாசிப்பும் உழைப்பும் என்னை பிரமிக்க வைக்கின்றது. இந்த பகுதி சூதாட்டம் நடப்பதிக்கின்ற பகுதி. சின்ன சகுனி என்கிறான் பாரதி என்கிறார். அதாவது பாரதிக்கு சகுனி மீது ரொம்ப பிரியம் என்று கிண்டலாக சொல்லுவார் வாவேஸ். அதாவது அவனுக்கு பல அடைமொழியை கொடுக்கிறார். சின்ன சகுனி, புலைநடை சகுனி, பொய்யுரை சகுனி என்றெல்லாம் கொடுக்கிறான். இந்த சின்ன சகுனி என்றால் சின்ன புத்தி உள்ள சகுனி என்ற அர்த்தம் என்று சொன்னார். அதே போல எல்லாவற்றையும் இழந்த தர்மன் தன்னை மறந்தவன், அதனால் தன்னைத்தான் வைக்கிறான் என்கிறான். இங்கே தான் தன்னை உணரும் ஞானம் தர்மனுக்கு மறந்து விட்டது. மூலத்தில் வியாசபாரதத்தில் இல்லாததை பாரதி அவன் உணர்வுகளை வைத்து இந்த தேசத்தை இணைத்து பாடுகிறான் என்று கூறுவார் வாவேசு. நாடு நகரம் தம்பிகள் எல்லாம் இழந்து தன்னையும் இழந்து நிற்கிறான் தர்மன். ஆண்டான் அடிமை இவர்கள் இருவரும் ஆட முடியாது என்பது சூதாட்டத்தின் விதி. ஆண்டான் அடிமை இருவரும் ஆட முடியாது. அப்படி என்றால் பாஞ்சாலியை தர்மன் எப்படி பணயம் வைப்பான் என்று துரியோதனன் உட்பட எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி வேற இருந்தது. ஆனால் சகுனி அதற்கும் சதி செய்கிறான். தர்மம் அதர்மத்துக்கு எதிராக தோற்று போகிறது என்றாலும் சகுனியும் கர்ணனும் கூறும் வார்த்தைகள் பொழுதுபோக்குத்தானே சூது, இதில் அழுதல் எதற்கு என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பணயம் பாக்கி இருக்கின்றது. தர்மனிடம் பாஞ்சாலுடைய அதிர்ஷ்டம் என்று கூறி, ஒருவேளை நீ அவளை பணயம் வைத்தால் உனக்கு இழந்ததெல்லாம் கிடைத்துவிடும், அவ்வளவு அதிர்ஷ்டக்காரி அவள் என்று ஏற்று விடுகிறான் சகுனி. ஒளிமின்னும் அமுதம் போன்றவள், அந்த தேவியை வைத்து விட்டால் உனக்கு மீண்டும் இழந்தவையெல்லாம் கிடைக்கும் என்கிறான். இந்த வார்த்தைகள் பற்றி சொல்லும் போது ஒரு அற்புதமான உதாரணம் வாவேச சொன்னார்கள். அது மிக வித்தியாசமான உதாரணம் மனதிலேயே நிற்கின்றது. அதாவது ஒருவன் மனைவியை, அவளின் அழகை, அவளின் வனப்பை, அவளின் சிறப்பை தானே சொல்லி பணயம் வைப்பது என்பது ஒரு நல்ல கணவனுக்கு அழகாகாது. நல்ல கணவனால் அப்படி செய்யவும் முடியாது. ஆனால் அந்த பொறுப்பை பாரதி எடுத்துக்கொள்கிறான். தர்மன் கூற முடியாது என்பதற்காக பாரதி அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறான் என்கிறார். அதே நேரம் ஒரு ஒப்பீடு, சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் கோவலன் கண்ணகியை புகழ்கிறான். கணவன் மனைவியை புகழ்கின்றார். மாசர் பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விதியே, கரும்பே தேனே, அரும்பெருள் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்குடி வாணிகன், பெருமடுமகளே, மலையடை பிறவா மாமணியே, அலையடை பிறவா அமிழ்தே என்போ பாடுகிறான். இது நியாயம், கணவன் மனைவியை புகழ்கின்றான். ஆனால் இங்கே கவிஞன் பாராட்டவில்லை, கணவனே பாராட்டுகிறான் இங்கே சிலப்பதிகாரத்தில். ஆனால் மகாபாரதத்தில் கணவன் பாராட்டவில்லை, கவிஞன் பாரதி பாஞ்சாலியை பாராட்டுகிறான். இந்த அற்புதமான விளக்கம் ரொம்ப வித்தியாசமான விளக்கம். பாவியர் சபையனிலே புகழ் பாஞ்சால நாட்டினர் தவப்பயனை, ஆவியில் இனியவளை, உயிர்த்தனி சுமந்துளவிடு செய்யமுதை, ஓவியம் நிகழ்த்தவளை, அருள் ஒளியினை கற்பனைக்கு உயிர்தனை, தேவியை நிலத்திருவை எங்கும் தேடினும் கிடைக்கும் அரும் திரவியத்தை, வடிவுறு பேரழகை இன்ப வளர்த்தினை சூழ்நில் பணயம் என்றே கொடியவர் அவைக்களத்தில் அற கோமகன் வைத்திடல் குறித்தில் வைத்தான் என்கிறார். பாஞ்சாலியின் பெருமையை கூறத்தான் எத்தனை அழகான ஓமைகள், ஒவ்வொரு ஓமையும் அவ்வளவு அழகு. ஓவியம் நிகழ்த்தது, அப்படி ஒவ்வொரு வார்த்தை இருக்கிறது. ஆக சூதாட்டம் அதனுடைய உச்சத்தை எட்டுகிறது. பாஞ்சாலியை வைத்து இழக்கிறான் தர்மன். மகாகவி பொங்குகிறான். வேள்வி பொருளினையே புலை நாயின் முன் மென்றதை வைப்பவோர் நீர்விட்ட பொன்வாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றல் போல், ஆழ்விற்று பொன்வாங்கியே செய்த பூனையோர் ஆந்தைக்கு பூட்டுதல் போல், கேள்விக்கு ஒருவர் இல்லை உயிர் தேவியை கீழ் மக்களுக்கு ஆளாக்கினான் என்று கூறும் பொழுது, செருப்புக்கு தோல் வேண்டி இங்கே கொல்வரோ செல்வ குழந்தையினை என்ற அற்புதமான ஒரு பாரதி மேற்கோளை காட்டுகிறான் என்று வாவேசு சொல்லுவார். பாஞ்சாலத்தை பற்றி இந்த வரிகள் என் மனதிலேயே இருக்கிறது. என்ன தவம் செய்தோமோ இப்படி ஒரு நிகழ்வை நாம் தொடர்ந்து ரசிப்பதற்கு. நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும், இது உலக நீதி. நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும், இது உலக நீதி. பாரதி, உன் நினைவிருந்தால் தான் எங்களுக்கு நெஞ்சே இருக்கும். பாரதி, உன் நினைவிருந்தால் தான் எங்களுக்கு நெஞ்சே இருக்கும். நெஞ்சில் இருக்கும் அந்த பாரதியை தமிழ் வளர்க்கும் சான்றோர் வாவேசு தொடர்ந்து பேசட்டும். நம் செவிகள் பிறந்த பயனை அடையட்டும். நன்றி. அருமை அருமை அருமையான உரை. நன்றி தென்காசி கணேசன் அவர்களே. அடுத்தது மல்லிகா அவர்கள். அதற்கு அடுத்து சாய் கணேஷ். மல்லிகாவின் வணக்கங்கள். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தரம் ஒழிந்திடுதல், சந்திப்பார்க்கே கலிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் புரிந்தர. நானும் ஒவ்வொரு வாரமும் அவர் சொல்லும் போது கரெக்டா அன்னைக்கு மட்டும் படிப்பேன். ஆனாலும் எப்படியும் கடைசி அந்த 8 லைனை கூட நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. கடைசி 4 லைன் எப்படியும் மாத்தி மாத்தி சொல்லுவேன். நம்ம ராகவன் சார் சொன்ன மாதிரி உதவு வாயேக்கு அருள் வாயே அப்படிலாம் சொல்லிட்டுவேன். அதை நம்ம கொஞ்சம் பார்த்து சொல்லிடுறேன். இங்க இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ ஒளி வளரும் தமிழ் வாணியே, அடிய நேர்க்கு இவை அனைத்தும் உதவு வாயே. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன்.
மன்னிக்கணும். ஏன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோடது பழைய ஜூம் ஐடியிலே போய் தான் லாகின் பண்ணினேன். அப்புறம் தான் அது மறுபடியும் ஒரு தரம் செக் பண்ணிட்டு அப்புறம் புது ஐடிக்கு வந்தேன். 2021 மே 12ஆம் தேதி அன்னைக்கு விளம்பரத்துல 12 வாரங்கள் பாரதியார் வகுப்பு நடைபெறும், இறுதியில் சர்டிபிகேட் வழங்கப்படும்னாங்க. ஆனா நம்ம 250 வாரம் கடந்து வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க எல்லாரோடையும் சேர்ந்து இவ்வளவு வாரம் கடந்து நம்ம வந்தது. அதுக்கப்புறம் பாரதியார் நினைச்சிருக்க மாட்டாரு தன்னுடைய படைப்புகள் வருங்காலத்துல எல்லாராலும் படிச்சு உணரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா படிச்சு உணர்ந்து அதை விவாதிப்பாங்க, இவ்வளவு பேர் குழுவா உட்காந்து படிப்பாங்க அப்படின்னா அவரு எப்போ அவருக்கு தோணித்தான் ஒரு வாட்டில எழுதிதான் இருப்பாரு வழிய அதை இத்தனையும் சேர்த்து வச்சு அதை தொகுப்பா எல்லாரும் செஞ்சாங்க பாத்தியா, அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி இதை எங்களுக்கு நீங்க வகுப்பா எடுத்து இந்த குவிகம் அமைப்புக்கு ரொம்ப நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது எவ்வளவு அருமையா சொல்றவர் வாகீஸ் அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் 2 அடியில திருவள்ளுவர் கூறின கருத்துக்களை 2 சொற்களை தன்னுடைய புதிய ஆத்திய சூடியில எடுத்துரைத்தார். ஆனா அந்த 2 அடி மட்டும் 2 அடியை கூட ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு வாரம் நம்ம வாவேஸ் அவர்கள் வகுப்பு எடுக்கும் போது ஒரு 3 ஆத்திசூடியா இல்ல 4 ஆத்திசூடியா தான் அவரை சொல்லுவாரு. அவ்வளவு ஒரு கருத்து, அவ்வளவு ஒரு கதை, அவ்வளவு ஒரு விளக்கம் அவர் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்புறம் எல்லாருக்குமா பாரதி கண்ட கண்ணனை நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளவு வாரம் தோழனா சகோதரனா எத்தனை பேரையும் கொண்டு வந்து நிறுத்தினது இவர் தான். படிச்சிருந்தா கூட நாங்க இவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா அது படிக்கக்கூடிய ஒரு தமிழ் தான், சாதாரண தமிழ்ல எழுதினதை எல்லாரும் படிச்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் இவ்வளவு கருத்து இவ்வளவு பொருள் சொல்றதுக்கு தேடி தேடி பார்த்து நீங்க அவ்வளவு ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக மெனக்கட்டு சொன்னதுக்கு வாவேசி அவருக்கு தான் ரொம்ப நன்றி. அப்புறம் குயில் பாட்டுல அவருக்கு அந்த குயிலோட காதலை அவரு அவ்வளவு விளக்கமா சொல்லியிருப்பாரு. ஆனா அதை விட அதை விளக்கமா ஒவ்வொரு வாரமும் சொன்னது வாவேசு நீங்க தான். வேற என்ன, பாரதியோட கடைசி பாடல் வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா எல்லாரும் ஒன்னா இருந்து அவருடைய கடைசி ஒரு கவிதை வரைக்கும் நம்ம எல்லாரும் இணைஞ்சு கேட்கணுங்கிறது அந்த அவருடைய கண்ணனும் எல்லாருடைய ஆசையும் பாரதியாரோட ஆசையாவும் இருக்கட்டும். அதே மாதிரி அரவிந்தர் மதரோட டிவோட்டிஸ் தான் நாங்க. அதனால நீங்க ஒவ்வொரு தரம் அரவிந்தரை பாரதியாரோட சேர்த்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அரவிந்தர் பார்த்தாங்க வந்தாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி போகும்போது பாரதியாருடைய அந்த இல்லத்தை பார்த்ததுல ரொம்ப பெருமை. அப்புறம் எங்க பையன் பேரன் சொல்லுவான், பாட்டி பாரதியார் வகுப்பு தானே இவர் எடுக்கிறாரு, கம்பரை பத்தி சொல்றாரு, திருவள்ளுவர் பத்தி சொல்றாருன்னு. கம்பர் திருவள்ளுவர் இல்ல, எல்லா புலவர்களையும் பத்தி அத்தனை பேரையும் சேர்த்து கொண்டு வந்து நம்மள்ட்ட சேர்த்தது வாவேசர் மட்டும்தான். நம்ம படிச்சா பாரதியார் மட்டும்தான் படிச்சு முடிச்சிருப்போம், எல்லாருடைய கவிதையும் படிக்கிற மாதிரி. ஆனா எல்லாரும் எல்லாமே எப்படி சொல்லியிருக்காங்க இப்படின்னு சொல்லி விளக்கினது நீங்க தான். பிடிச்சது ஒண்ணு, வீவேன் என்று நினைத்தாயோ, அதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. நம்ம எப்பவுமே விழுந்துடக்கூடாது, அடுத்தடுத்து முயன்று அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். எல்லாரும் ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் அந்த நாங்க பண்ண ஒரு தப்பு சொல்றீங்க, நாங்க 12 வாரம்னு போட்டதா சொன்னீங்களா, தப்பு நினைக்கிறேன். வருஷம்னு போறது போல வாரம்னு போட்டோம்னு நினைக்கிறேன். பை மிஸ்டேக். அந்த சின்னமலர்ல அப்படிதான் அந்த கட்டிங் நான் வச்சுட்டே இருக்கேன், அது அப்படியே. அப்புறம் வாவேசு அவரை நான் 2018லயே சந்திச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கார்டு அவரோடது கிடைச்சது எனக்கு. கவிதை உறவுகள்ல ஏர்வடியார் அவருக்கு விக்ரமன் விருது கொடுக்குறாரு. கலைமாமணி விக்ரமன் விருது வாவேசு அவருக்கு ஏர்வாடியாரோட பர்த்டே போது 2018ல அதோட இது எங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா மதடி ஓட்டிங்கிறதுனால அவரு மோகன் சாருக்கு கொடுக்கும்போது. ஆனா என்னால அந்த சமயத்துல கலந்துக்கிட்டாலே என்னோட சின்ன பொண்ணு கலந்துட்டா. அதனால அந்த கார்டு அப்படியே போன வாரம் என் கைக்கு கிடைச்சது, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி மேடம். சொன்னீங்க. சாய் கணேசன். அனைவருக்கும் வணக்கம். மகாகவியின் மந்திர சொற்கள் நிகழ்ச்சியில் நான் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பிலே என்னை 3 மணி நிமிடங்கள் பேச அழைத்திருக்கிறீர்கள். அதற்காக குவியம் இரட்டையருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தினை நம்முடைய வாவேசி ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 250 வாரத்திலிருந்து எந்த பாடலை எடுப்பது என்று தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாமே எனக்கு பிடித்திருந்தது, அதிலிருந்து எதை எடுப்பது அப்படி இருக்க நான் மிகவும் ரசித்த ஒரு நாள் நிகழ்ச்சி, அதான் 47வது நிகழ்ச்சி, மார்ச் 30ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சி. அந்த புதிய ஆல்டிடியூடை அந்த பற்றி
பேசிக்கொண்டிருந்தோம். அந்த நிகழ்ச்சியிலே 5 ஆத்திச்சூடி பாடல்களை அவர் அன்று பற்றி பேசியிருந்தார். அதில் முதலாவதாக மானம் போற்று. முதல்ல அந்த செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் அதுக்கு ரொம்ப நல்லா வரிசைப்படுத்தி எழுதியிருந்தார். அதை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். மானம் போற்று என்பதை பற்றி மானத்திற்கான ஒரு வரையறை பரிமேலகரிலிருந்து அவர் சொல்லியிருப்பார். முதலில் குடிப்பிறந்தாருக்கு வேண்டிய நற்குணமா மானம் என்று அவர் சொல்லியிருப்பார். அந்த கருத்தை வெளியிட்டார். மட்டுமல்ல, எப்போதும் தன்னிலை தாழாமலும் தாழ்ந்துவிடின் உயிர் வாழாமலும் இருக்கும் நிலையே மானம் என்று பரிமேலகரின் உரையை பற்றி சொல்கிறார். இந்த இடத்திலே நான் கற்றது என்னவென்றால், மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதற்கு இன்னொரு விதத்திலே மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரி மா என்று சொல்லி, கவரி மா என்பது அந்த யோக்கு போன்ற விலங்குகள், நிறைய சடையுடைய விலங்குகள், அந்த விலங்கு தானாகவே இறந்துவிடும். ஒரு மயிர் நீந்தாலும் தானாகவே இறந்துவிடும். அதுபோல மானம் போகும் பொழுது நற்குடி பிறந்தாருக்கு தானாகவே அவர் உயிர் விட்டுவார்கள் என்று சொல்லி, அதற்கு உதாரணமாக சிலப்பதிகாரத்தில் இருந்து பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் மிகவும் அற்புதமாக இருந்தது. அதுபோல மானத்திற்கு நம்முடைய வாவை சாரோட டெபினிஷன் தான் நினைக்கிறது. யார் சொன்னாருன்னு சொல்ல, சாரோட டெபினிஷன் எடுத்துக்கொள்கிறேன். உணர்ச்சியும் மதிப்பீடும் சேர்ந்ததுதான் மானம் என்று ஒரு வரையறை ஏற்படுத்தியிருப்பார். உணர்ச்சிக்கும் மதிப்பிற்கும் இடையில ஒரு திரைசீலை போல இருக்கும் மானம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வரையறை மிகவும் அற்புதமாக இருந்தது. அதிலே நிறைய குண்டின் நனைய வரும் குண்டு வேற அந்த பாடலையும் சொல்லி மானத்துக்கு வள்ளுவரிலிருந்து நிறைய எடுத்துக்காட்டு சொல்லுவார். நாலடியார் எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பார். அது மானத்திற்கு மானம் போற்று என்ற 2 வரிகளை வைத்துக் கொண்டு அதில் தன் மானத்தை போற்ற வேண்டும் மாத்திரமல்ல, மானத்தை போற்றுவர்களை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்வார். மூன்றாவதாக மானத்தை காப்பவர்களை நாம் போற்ற வேண்டும் என்று 3 வரிகளை சொல்லியிருப்பார். அதில் இருந்து அது மிகவும் அற்புதமாக சொல்லியிருப்பார். அது அடுத்ததாக மானத்தை பற்றி பாரதியார் எப்படி சொல்லியிருக்கார் என்பது மிக அற்புதமான வார்த்தைகள். ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே என்று பாரதியார் பாடியிருப்பார். அதாவது ஞானத்தை விடவும் பரமோனத்தை விடவும் மானம் உயர்ந்தது என்று பாரதியார் சொல்லியிருக்கார் என்று சொல்லி, இந்த மானம் போற்று என்பதை பற்றி 1/2 மணி நேரம் குறிப்பாக கொடுத்திருப்பார். நிறைய நகைச்சுவையாகவும் நிறைய மயிர் பற்றி நிறைய சொல்லிடுவார். ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். கேட்டு மீண்டும் முறை கேட்டால் நம்ம ரொம்பவும் ரசிக்கலாம். அதைத் தொடர்ந்து அடுத்த பாடலாக சூரரை போற்று என்ற பாடலில் சூரருக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருப்பார். சாதனை செய்யும் வீரரே சூரர் என்று சொல்லியிருப்பார். அதிலே பாரதியார் யாரையெல்லாம் போற்றிருக்கார்? தாயுமானவர், வள்ளலார், பட்டினத்தார், எல்லா திலகர், இப்படி பலரையும் சொல்லி இவரெல்லாம் சூரர்கள், இவரெல்லாம் சாதனை படைத்தவர்கள். அதுவும் எப்படி என்றால் மானத்தை காப்பதன், நாட்டின் மானத்தை காப்பதற்காக, நம் குலத்தின் மானத்தை காப்பதற்காக அவர்கள் சூரர்கள் தேர்ந்தெடுத்து அவரை பாராட்டியிருக்கிறார் பாரதி என்று ஒரு குறிப்பு தருவார். தொடர்ந்து சோதிடம் தன்னை இகழ் என்ற ஒரு புதிய ஆத்திச்சூடியில் அவர் பாஸ்கர பட்டரை போற்றுகின்ற அதே வேளையில் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத கிளிதோசியம் போன்ற சோதிடத்தை தான் இதில் அவர் குறிப்பிடுகிறார் என்பதை அவர் அழகாக சொல்லியிருப்பார். மாத்திரமில்லை, சோதிடம் என்று சொல்லி நல்ல நேரம் என்று சொல்லிக்கொண்டு சில நல்ல வேலைகளை எல்லாம் செய்யாமல் ஒத்தி போடுவதையும் அவர் கண்டித்திருப்பார் அந்த இடத்தில். அதுவும் ரசிக்கத்தக்க விதமாக இருந்தது. 4வதாக நிமிரன எம்புரு என்ற ஒரு அற்புதமான வரிகள். அதில் நிமிரு என்றால் வண்டு என்று தொடங்கியிருப்பார். முதலிலே வண்டு என்றால் தேனீக்கள், 4 அறிவு கொண்ட உயிரினங்கள் எல்லாம் நிமிரு என்று சொல்லலாம் என்று சொல்லுவார். தொடர்ந்து அவர் குறுந்தொகையிலிருந்து எல்லோருக்கும் தெரிந்த கொங்குதேர் வாழ்க்கை அங்கேயர் திரும்பி என்ற பாடலை மேற்கோள் காட்டி ஒரு வண்டானது எப்படி ஒரு தேனி எப்படி தேனை தேர்ந்தெடுத்து செய்கிறது என்று சொல்லுவார். தேர்ந்தெடுத்து சேர்த்து வைக்கிறது என்பதை சொல்லுவார். ஆக இன்புறுதல் என்பது தேனி மகிழ்ச்சியா இருக்கிறது, ரீங்காரத்தோடு இருக்கிறது, தானாக இன்புற்றுக் கொண்டிருக்க, அதுபோல இன்புறு என்ற ஒரு பொருள். மட்டுமல்ல, தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொருளை சொல்லுவார். தேர்ந்தெடுத்து இன்புற வேண்டும் சொல்வார். 4வதாக அதில் அவர் சொல்லியிருப்பது அற்புதமான ஒரு கருத்து. இந்த மகரந்த சேர்க்கைக்கு அது பயன்படுகிறது. அதாவது தான் இன்புறும் பொழுது மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படுகின்ற வரியிலே இன்புறல் செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தினை வகித்திருப்பார். அந்த இடத்துல அவர் நிறைய கோட்ஸ் நிறைய சொல்லியிருப்பார். அதாவது பலாவின் இந்த தனிச்சுவை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ என்ற பாரதியாரின் போட்டு சொல்வார். அதுபோல் அந்த காலமாமணத்தின் காளியை வண்டோடு செய்யப்பட்ட அந்த பாடல் சொல்லியிருப்பார். மொத்தத்தில் அது மட்டும் இல்லை, இன்னொரு கருத்து சொல்லியிருப்பார். தேனியானது இவ்வளவுதான் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்தாலும் ஒரு ராணி தேனியினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் நடைபெறும். அதுபோல நாம் அதை இன்புறுகின்ற நேரத்திலே ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு அந்த இடத்துல சேக்கிழார் இருந்து விட பல உதாரணங்களை சொல்லியிருப்பார். அவர் அந்த
சேர்க்கிறார். அந்த இவர் இருக்குல்ல, குழந்தையை வெட்டுகின்ற அந்த காட்சி இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சொல்லி தான் மட்டும் இல்லை சிவபெருமானை தன்னுடைய சிவபெருமானுக்கு அடிமை தலைவன் அல்ல, தன்னுடைய சந்ததியிலும் சிவபெருமானை தலைவனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உதாரணத்தையும் எடுத்து வைத்திருப்பார். அற்புதமான இடம். இறுதியாக நெகிழ்வது அருளில் என்ற 5வது பாடலில் அன்பிற்கும் அருளுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை காட்டியிருப்பார். அன்பு என்பது தொடர்புடையவர்கள் மற்றில் அனுபவப்படுவது அன்பு, தொடர்பு இல்லாதவர்கள் மேலும் செலுத்துவது அருள் என்று சொல்லியிருப்பார். அந்த அருள் ஒருவர் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறையருள் இருந்தால் மாத்திரமே முடியும் என்று சொல்வார். அப்படி ஒரு அருள் ஒருவனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவனே இறைவனாகிறான், மனிதனும் தெய்வமாகிறான் என்று கண்ணதாசனின் பாடலை அங்கே மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பார். அற்புதமாக இருப்பார். இதில் என்னவென்றால், நான் பொதுவாக சாருடைய கேள்வி புதன்கிழமை தோறும் கேட்டு விழலாம். எனக்கு நான் அவ்வப்போது சில கவிதைகள் எழுதி கொண்டிருக்கேன், பாடல்கள். எனக்கு நிறைய கற்பனைகள், புதிய புதிய செய்திகள், புதிய புதிய சொல்லாடல்கள் இருக்கும்போது அதை வைத்துக்கொண்டு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் நான் ஒரு பாடல், அதாவது நீலகண்ட சிவன் எழுதிய பாடல் இருக்கிறதല്ലോ, பிரபலமான பாடல், என்றைக்கு சிவ வருமோ என்ற பாடல், அந்த முகாரி ராகத்தில் வந்த பாடல். அதே ராகத்தில் முருகன் மீது ஒரு பாடல் எழுதியிருந்தேன், பல்லவி அனுபல்லவி எடுத்து. பின்னர் அதை வைத்து விட்டேன். பல்லவி சரணம் எழுதுகின்ற பொழுது இனி நல்ல ஒரு ஊமை வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு நடத்தி வச்சேன், அந்த சமயத்தில் எழுத உள்ளது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நான் கேட்டவுடன் இந்த ஐயா அவர்கள் தேனி பறந்து செல்வதை அவர் வர்ணித்ததை கேட்டுவிட்டு உடனே அந்த இரவு அந்த சரணம் எனக்கு அற்புதமாக எழுதியிருக்கிறேன். அந்த பாடலை இந்த லிங்க் யூனிட்டி இசை பொழுது குழுப்பிலே நான் பதிவிட்ட பொழுது திருமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள் உடனடியே அதை இசையமைத்து பாடி சிறப்பித்தார். அந்த ஆடியோவை நான் இந்த கழிந்த கந்த சஷ்டி என்று ஒரு யூடியூப் வீடியோவாக பதிவிட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்கை நான் நம்ம மகா மந்திர சொற்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலே தருகிறேன், கேட்டு அன்புங்கள் அல்லவர். ஆக இது போன்ற நிகழ்ச்சிகளை என்ன சொல்கிறேன் என்றால், இது போன்ற நிகழ்ச்சிகளை இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே மகாகவியின் மந்திர சொற்கள் போன்ற, எப்படி அருள் என்பது இறைவன் அருளோ இறைவனால் தருவதோ, மகாகவியின் மந்திர சொற்கள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இறையருள் தான். அதில் பங்கேற்பதும் அதில் கலந்து கொள்வது இறையருள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடன் சொல்லிக் கொள்கிறேன். அவர் சொல்வது போல சாதனை செய்யும் வீரர் தான் சூரர் என்று சொன்னார். என்னை பொறுத்தல் 250 வாரங்கள் 250 மணிக்கூர் பாரதியை பற்றி பேசி ஒரு சாதனை படைத்த நம்முடைய வாவை ஐயா அவர்களையும் சூரர் என்று அழைப்பது தவறில்லை என்று நினைக்கிறேன். அந்த சூரரை நாம் போற்றுவோம். நன்றி சார், நன்றி. அலாவின் கனிச்சுளையில் வண்டியில் ரிங்காரம் அடைகின்ற நிமிரியை போல் நாம் இன்புறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி, நன்றி சார். இன்னைக்கு அதாவது 1 மணி நேரத்தில் முடிக்கலாம்னு பார்த்தோம். இப்பொழுதே 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் அதிகமாயிடுச்சு. நம்ம இன்னொரு 2-3 பேரை கேட்டுட்டு அப்புறம் ஆவேஸ் அவர்களுடைய ஏற்புரையோடு முடிப்போம். எல்லாரும் ஒரு நிமிடங்கள்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார். இப்ப இவர் வந்திருக்க திருலோக் சீதாராமுடைய மகன் சுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் பாரதியுடைய அன்பர் திருலோக் சீதாராம் எப்படிப்பட்டவர் என்பது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சார், உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் உங்களுடைய ஸ்பீச் கொடுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இந்திரநீலன் சுரேஷ், ரேவதி ராமச்சந்திரன்லாம் தொடர்ந்து வந்தவங்க. அவங்களையும் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். சார், அட்மிட் பண்ணீங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் பேசுறதுக்காக வரல, கேட்கறதுக்காக தான் வந்தேன். நான் இன்னைக்கு வந்ததே கொஞ்சம் அதிசயம்தான். நான் பயணத்தில் இருக்கேன், துபாய்க்கும் அபுதாபிக்கும். இன்னைக்கு வர முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வெடிவடு மண்டலத்து இடிபல தாளம் போட இவரோட பூதம் பாட இருக்கிறதுனால எங்களுடைய பயணம்லாம் நின்று போய் கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் ஆன்லைனில் போனது. அதனால இன்னைக்கு உங்களோட சேர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது நான் அப்பப்போ கேட்டுட்டு தான் இருக்கேன். நிகழ்ச்சி நேரத்தில் கேட்க முடியலன்னா கூட அப்புறம் யூடியூப்பில் கேட்டுட்டு தான் இருக்கேன் இந்த நிகழ்ச்சியை. இது எனக்கு எங்கள் ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது. திருஞானம் பிள்ளைன்னு ஒரு வாத்தியார் இருந்தார், எங்களுக்கு தமிழ் வாத்தியார். அவ்வளோ அழகாக பாடல்களை எடுத்து சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு விளக்கமாகவும் பொருத்தமாகவும் அனோட்டேஷன்ஸ் பல கவிஞர்கள்லேருந்து எடுத்து சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி நான் ரொம்ப ரசிக்கிறேன். இது ஒரு பெரிய புண்ணியம். கேட்கறது நமக்கு புண்ணியங்கிற மாதிரி அவர் பண்ணுறது அவருக்கு பெரிய புண்ணியம். நீண்ட ஆயுளும் நல்ல. ஆனால் பாரதியாரை பல பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா கூட பாரதியார் நிறையா சொல்லியிருக்காரு. திருலோக சீதாராம் என்ன அந்த வழியாக வரும்.
பாரதியாரே சொல்றாரு, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் ஒரு சித்தன் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பல பேர் வராங்க. இப்போ இருக்கிற ஒரு நடமாடும் சித்தரா நம்ம வாவேசு இருக்காரு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு ரொம்ப பிடிவாதமாக நடத்தி இவ்வளவு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக 250 வாரங்கள் கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற அளவுக்கு இது இன்னும் பல 100 வாரங்களை கடக்கும். அதுக்கு முயற்சி எடுக்கிற குழுவினர் அத்தனை பேருக்கும் இடைவிடாமல் தொய்வில்லாமல் இத்தனை உழைப்புடன் செய்கின்ற வாவேஸ் அவர்களுக்கும் வாழ்த்தும் நன்றியும் உங்க எல்லாருக்கும் நாள். அருமையா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. இந்த சுரேஷ் உங்களுடைய 1 மினிட், அடுத்தது ரேவதி ராமச்சந்திரன் 1 மினிட். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மதிப்பிற்குரிய ஆசான் வாவேசு அவர்களை வாழ்த்த வந்தவர்களை ரசிக்க வந்திருக்கிறேன் நான். இன்றைய நிகழ்ச்சி தவறவிட்டால் கூட அதை அந்த காணொலியாக கேட்கும் வாய்ப்பு எனக்கு உண்டு. அப்போல்லாம் நான் நினைப்பேன், நான் இந்த பாரதி மட்டும் இப்போ இருந்திருந்தார்னா வாவேசு சாரோட தோளில் கை போட்டபடி பேசிக்கொண்டே நடப்பான் திருவல்லிக்கேணி வீதியிலே அப்படின்னு. அது மாதிரி இந்த வாவேசு சார் பேசுகிறத வந்து கேட்டுகிட்டே நம்ம நடைப்பயிற்சியில் நடந்தோம்னாக்க வாவேசு சார் கூடயே நடந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி எப்படி சொல்லிட்டு நம்ம கூட பேசிட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அந்யோன்யமான ஒரு உணர்வை தரக்கூடிய உரை அவருடையது. ஒரு பல்கலைக்கழகத்தின் ரிசர்ச் விங், ஒரு நிறைய ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்து ரிசர்ச் விங் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பணியை தனி ஒருவராக அவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். இந்த 250 மணி நேரம் இந்த பொக்கிஷம் வந்து பல காலம் காக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த காணொலிகள்லாம் ஒரு சரியான சர்வரில் போய் அமர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா இது வந்து காற்றோடு கலந்து விடக்கூடாது. இது வந்து ஒரு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். இந்த பெரிய சேவைக்கு நிச்சயமாக குவிகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்க வேண்டும். இது வந்து குவிகம் இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது, தோளில் சுமந்து செல்லக்கூடிய இந்த பணியை வந்து இந்த ஜதிப்பல்லாக்கு தூக்குற மாதிரி குவிகம் இந்த அற்புதமான பணியை தூக்கி தோளில் சுமந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் பல காலம் இது தொடர வேண்டும். நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பெரிய வாச்சான் பிள்ளை அவருடைய உரை போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வாவேஸ் அவர்கள் பொருள் சொல்லி ஒரு குழந்தைக்கு சொல்வது போல ஒரு மந்திரமாக நம்ம எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார். அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளை கொடுத்து இன்னும் பல செய்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட். தேங்க்யூ. அடுத்து ரேவதி ராமச்சந்திரன், அதுக்கு அடுத்து சந்திரசேகரன், அதற்கு பிறகுதான் வாவேஸ்வருடைய ஏற்புரை. வணக்கம். இது பாரதியார் சொற்பொழிவு 250 நாட்கள் சொல்றா. இது எண்ணிக்கையில ஒரு மைல்கல். சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க மூக்கம் கரோத்தி வாச்சாலம். அதாவது மகான் வந்து ஊமையை கூட பேச வைப்பாராம். ஆனா வாவேசு அதுக்கு எதிர்மறையா இருக்கார். நம்மளாம் அவரோட விளக்கத்தை கேட்டுட்டு பேச முடியாம பிரமித்து நிக்கிறோம். என் பேரண்ட்ட என்னோட சம்பந்தி வந்து புதன்கிழமை இன்னைக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, ஸ்கூல்ல இருந்து வந்தா அப்படின்னு சொல்லுவான். அவன் வாவேசு அவர் சொன்னதை கேட்டுட்டு ஒரு நாள் எங்கிட்ட வந்துட்டு பட் அது பாரதியார் அப்படின்னார். நானே நினைச்சுப்பேன் எப்படி இவருக்குள்ள பாரதியார் இருப்பார்னு. அவன் இவர் பாரதியாவே பார்த்துட்டான். அவரோட விளக்கங்கள்ல சிலது வந்து தெய்வ பாடல்கள், ஞான பாடல், தனிப்பாடல் எல்லாத்திலையுமே தேசத்தையும் இயற்கையும் கடவுளையும் இணைக்கிறான்னு சொல்றாரு. பாரதியாரை புரிந்து கொள்வது எளிது, ஆனா கடினம். அதாவது அவரோட அர்த்தம் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டா பார்க்கணும்னு சொல்றார். அவர் முக்காலமும் அறிந்தவர். பாரதியாரோட ஒவ்வொரு தலைப்பும் காவியமா இருக்கு. அவரது பாடல்கள்ல அசை சொற்களே கிடையாது, நம்மை அசைக்கிற விசை சொற்கள் தான் இருக்கு. பாரதியார் ஒரு கோயில், எல்லா தெய்வங்களையும் உள்ளடக்கிறவர். கவிஞன் வாக்கு எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். நேரம் கிடைத்த போதெல்லாம் இல்லை, நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாட வேண்டும்லாம் சொல்லியிருக்கார். யாதும் அவள் மகள் தொழிலாம் என்ற இடத்துல எந்த தொழிலும் இழிவில்லை என்று கூறி சமுதாய ஒற்றுமை பத்தி பேசுறார். நம்பினார் கெடுவதில்லை என்று நம்பிக்கையை தேசத்தில் வைக்க சொல்கிறார். பாரதியார் என்ன வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கார். வெள்ளை தாமரை பாட்டில கலைமகள் எல்லா இடத்திலும் இருப்பாள், இருக்கிறாள் இப்படின்னு சொல்லி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறார். கலைமகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது கலைமகள் வேண்டுதல் இல்ல, கடைசி வரி மறக்கையிலேன் என்னை மறக்கையிலேன்னு சொல்லி அந்த சிலப்பதிகாரத்தை நினைவுபடுத்துறா சொல்றார். இப்படி இவர் வள்ளுவர், இளங்கோவடிகள், மாணிக்கவாசகர் எல்லாரையும் இணைக்கிறார். அதனால நான் வந்து இந்த புக்கு எடுக்கும்பொழுது திருவள்ளுவரையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்பெல்லாம் திருமகளை சரண் போதல் பாடல வந்து பார்க்கடலிடை பிறந்தாள், அது பார்க்கடலில் பிறந்தாள், பார்க்கடலில் பிறந்தவளுக்கு நடுவில் பிறந்தாள், தாமரை பூ இவளை விரும்பி ஏற்கிறது,
நான்கு கரத்தானுடைய, நான்கு கரம் உடையவள், நான்கு கரம் உடைய விஷ்ணுவிற்கு உடையவள். அதுல விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தேசமுத்து பாடல்ல ஃபர்ஸ்ட் லைன் தேடல் எடுத்துட்டு ஐ திங்க் இவருக்கு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுல என்னன்னா தேடல்னா நமக்குள்ளே நம்மை தேடுவணுமா. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு என்ன தோன்றதுன்னா, எங்கெல்லாம் ராமஜபம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அனுமார் இருப்பார்னு சொல்றார். அந்த மாதிரி எப்பெல்லாம் இவர் வாவசு இந்த மாதிரி பேசுறாரோ அப்பெல்லாம் அவருடைய உள்ளத்துல வாக்குல பாரதியார் வந்து உட்கார்ந்துன்றாரோன்னு பயமா எனக்கு ஆசையா இருக்கு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவா. நம்மளுக்கு பொண்ணும் கிடைச்சி பொற் சுரக்கமும் கிடைக்கிறது, புதனும் கிடைக்கிறது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி நாம என்னன்னா தேசத்தையும் இயற்கையும் வணங்குவதுதான். பாரதியாரின் மந்திர சொற்களை கேட்கும் நாம் இவருக்கு நன்றி செலுத்துவோம் விதமாகும் நினைக்கிறேன் நானு. நன்றி, வணக்கம். அருமையா சொன்னீங்க. சந்திரா, உங்களுடைய ஸ்வீட் 1 minute. சுந்தர் என்னத்தான் கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, உங்களதான். சாரி, முத்துசாமி சந்திரசேகரன். வணக்கம். வாவேசு அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். தமிழகம் தமிழுக்கு தகுந்த உயர்வளிக்கும் ஒரு தலைவனுக்காக தவங்கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்பார் பாரதிதாசன். தமிழ் அன்பர்கள் குவியத்திலிருந்து பாரதியின் பாடல்களை நமக்கு எடுத்துத்தர ஒரு தலைவன் வரமாட்டானா என்று ஏங்கி கிடக்கையில் வந்துதித்தார் எங்கள் வாவேசு. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தவர் என்னுடைய நண்பர் சுந்தரராஜன். நான் குவியத்தில் ஈடுபாடு உள்ளவன், ஆனால் அவரை போல உழைக்கும் வலிமை எனக்கு கிடையாது, திறனும் கிடையாது. ஆனாலும் அப்பொழுது வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி தோட்டத்தை காப்பாற்றுவது போல செய்து கொண்டிருந்ததனால் இந்த குவிகம் படைத்திருக்கின்ற பல கனி மரங்களின் சுவைகளை என்னால் பெற முடிந்தது. அதில் நான் மிகவும் ரசித்து ஏங்கி சாப்பிடும் கனி இந்த வாவேசுவின் மகாகவியின் மந்திர சொற்கள். நன்றி வாவேசையா. இந்த வாய்ப்பு இந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைத்தது என்று மகிழ்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமை 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 சார். இப்போ நமது பாரதி ரத்னா நமது மதிப்புக்குரிய குரு வாவேசு அவர்கள் அவருடைய ஏற்புரையை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. இந்த பாடலை சொல்லாமல் விட்டு போய்விடக்கூடாது என்று முதல் ஏற்புரையாக பாரதிக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். மனம் நெகிழ்ந்திருக்கிறது. இந்த நேரத்துல நிறைய நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கு முதல்ல ஆரம்பத்துல சுந்தரராஜன், பிறகு எனது உடன்பிறப்பு விவிஜி அவர்கள், மீ விஸ்வநாதன், காசிநாதன், மதுவந்தி, தியாகராஜன், துரை தனபாலன், உஷா ராம்சந்தர், வெங்கடகிருஷ்ணன், விஜயலட்சுமி சுப்பிரமணியன், புலவர் தென்காசி கணேசன், மல்லிகா, சாய் கணேஷ், சுப்பிரமணியன் சீதாராமன், இந்திரநிதியன் சுரேஷ், ரேவதி ராமச்சந்திரன், முத்து சந்திரசேகரன் ஆகிய 17 பேர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் குறிப்பாக இந்த பெயர்களை மறுபடியும் சுட்டி காட்டியது என்னுடைய நன்றியினுடைய புலப்பாடு என்று நீங்கள் கொள்ளலாம். உங்க பெயரையாவது நான் ஒரு வார்த்தை சொல்லணும்ட்டு இந்த ஏற்புரையில நான் மறுபடியும் குறிப்பிட்டேன். இதுல எது சிறப்பு, எது பெரிய மகிழ்ச்சின்னு தெரியல. கேட்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதுல எனக்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சி. இது ரெண்டுத்துலயும் துலாபாரம் மாதிரி வச்சு பார்த்தா எது கீழே போகும் எது மேல போகும் தெரியாது. யார் பெற்ற மகிழ்ச்சி என்பது இலக்கியத்தில் ஒன்றுதான் இது பயனாக இருக்கும். இலக்கியத்தில் தான் அது சாத்தியம். அப்படி ஒரு மாபெரும் இலக்கிய சூழலிலே நம்மை ஆட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குவிகத்துக்கு நான் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கு ஏற்புரை நன்றி சொல்லணும்னா குவிகத்துக்கு சொல்லணும். சார், எனக்கு பாரதியில ஈடுபாடு இருக்கிறது, நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாரதியில ஈடுபாடு உள்ளவருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதுல சுந்தரராஜன் அடக்கம். ஆனா குவிகம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதே, அந்த அமைப்புக்கு பல 100 பொறுப்புகள் இருக்கின்றன. அதனுடைய அமைப்பாளர் கிருபாவையும் பாரதி அன்பர்கள் என்றதில் விளக்கிடுங்க. குவிகம் என்ற ஒரு அமைப்பு, ஒரு தனி அமைப்பு, தன்னுடைய அமைப்பிலே தொடர்ந்து 250 வாரங்களுக்கு மேல 5 வருடங்களுக்காக
ஒரு இடம் ஒதுக்கி புதன்கிழமை 2 பேர் நிச்சயமா உட்காரணும். அதுல சுந்தரராஜன் ஒரு பக்கம், கிருபானந்தன் ஒரு பக்கம். ரெட்டை மாட்டு வண்டி பூட்டி போற மாதிரி பண்ணினா நான் எவ்வளவு பெரிய தவம் பண்ணியிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இது. இதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, சுந்தரராஜன், கிருபானந்தன் 2 பேரும் இந்த குவிகம் புதன்மழைக்கு முன்னாலேயே அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். எங்கிட்ட கேட்டு எந்த பாட்டு நான் சொல்ல போறேன்னு அவருக்கு எழுதி அனுப்புவேன். அண்ட் போஸ்டர் போடுறார். இன்னைக்கு வந்து சூப்பர் பண்ணியிருக்காரு கிருபானந்தம். ஒரு 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 கிளாஸ் ரூம் மாதிரி போட்டு இன்னைக்கு இருக்கிறப்ப ஒவ்வொரு நான் பார்க்குறேன். நீங்க 250 பார்க்கலாம். 250 போஸ்டரும் வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமான பாரதி அதுவாது பரவாயில்ல. என்னை போன்ற எளியவனுக்கு வித்தியாசமா என்னுடைய உருவத்தையே பலவிதமான போட்டோகிராஃப் எங்க பிடிச்சாருன்னே தெரியாது. இணையத்துல போய் பார்த்திருக்காரா என்னன்னு. அவர்களை நிச்சயமாக நான் வந்து இந்த ஏற்புரை இங்க என்பதோட பாராட்டு தெரிவிக்க வேண்டும். நண்பர்கள் பேசும்போது நான் ஒன்றை கவனித்தேன். பாரதியினுடைய அந்த தாக்கம் இருக்கிறதே, அதுதான் இதனுடைய முக்கியம். இது வந்து என் கைகள் மணக்கின்றன என்றால் நான் சந்தனத்தை அரைத்துக் கொண்டிருக்கிறேன். இது குளிர்ச்சி தருகிறது என்றால் நான் பன்னீரை தொட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் மலைய மாறுதமாக வீசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் தென்புதுகையிலே அமர்ந்திருக்கிறேன். ஆகவே பாரதியை தொடுவதால் தான் இத்தனை விஷயம். இன்றைக்கு எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு மதிப்பு என்னுடைய திருச்சி ஸ்ரீகாந்த் வந்திருக்காருங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்காருன்னு நினைக்கிறேன் மந்திர சொற்கள் நிகழ்ச்சியை. அது போல வந்து துபாயில வந்து வெடிபடும் என்ற திடுபடு தாளம் போட அந்த பூதத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவர் சுப்பிரமணியம் வந்திருக்கார். ஏன் அப்படின்னா அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அவருடைய தந்தையார் நினைவு தான் வரும். நான் ஒரு பெரிய அவர் என்ன அருமையா சொல்லிட்டாரு இன்னைக்கு. சித்தர் எனக்கு முன்னே சித்தர் போல இருந்தாரப்பா. பாரதி பேசக்கூடிய அந்த சொல் இருக்கிறதே, அது நம்மை சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொருவரும் பேசும்போது நினைக்கணும், எனக்கு முன்னே எத்தனையோ பேச்சாளர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் எழுதும்போது நினைக்க வேண்டும், என்னும் முன்னே எத்தனையோ பேர் இருந்தார்கள். பாடும்போது நினைக்கணும் எத்தனை பேர். இது என்னன்னா ஒரு பெரிய மன அடக்கத்தை கொடுக்கிறது. நான் ஒன்றும் புதுசா சுயம்புவா வல்லடா, இங்க ஒரு பெரிய மரபிலே நான் வந்திருக்கிறேன் என்று. அப்படி வாழ்நாள் பூராக பாரதியை மடியிலே வைத்து போற்று இருக்கக்கூடிய சீதாராமனுடைய வழித்தோன்றலாக நானும் என்னை நினைத்துக் கொள்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு வந்து நான் எப்பவுமே நினைத்து பார்க்கக்கூடியது. ஆகவே எல்லாரும் பேசுறேன். இன்னைக்கு இன்னும் அதிசயம்னா மல்லிகாலாம் வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு சூப்பர் பண்ணிட்டாங்க. மல்லிகா வந்து ஒரு அருமையான புலவர் விஜயலட்சுமி பேசுறது கேட்கவே வேண்டாம். இப்படி ஒவ்வொருத்தரும். ஆனா இந்திரநீல சுரேஷ் ஒரு நிமிஷம் 100 மீட்டர் ஓடுறீங்களா, அதுவும் ஓடுறேன். மராத்தான் ஓடுறீங்களா, அதுவும் ஓடுறேன். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய நண்பர். நான் யாரை சொல்லி யாரை விடுவது, எனவே பெயரை சொல்லி விட்டேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு காசிநாதன் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய மகுடத்தை சுட்டி விட்டுருக்கிறார்கள். பாரதி ரத்னான்னு சொல்றாரு. நான் வந்து எத்தனையோ பாரதிய சம்பந்தமான விருதுகள் எல்லாம் எனக்கு கிடைத்து இருக்கின்றன. இப்படி ஒன்று நான் அது எப்படி சுமக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதான்னு தெரியல. ஆனா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனம் இருக்கிறது, காசிநாதனுடைய மனம், அப்படியேங்கப்பா. இதெல்லாம் வந்து பாரதி எனக்கு கொடுத்த செல்வங்கள். ஒவ்வொருவரும் நீங்க சொன்னீங்க பாரதியுடைய பொக்கிஷம் என்று. நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. வெங்காசி கணேசன் அவர்கள் நேற்று தினம் பேசினார்கள். இந்த புத்தகம் வெளிவருது, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அது போல வந்து மந்திர சொற்களை கேட்டுவிட்டு இன்னும் பல பேர் இன்றைய நிலையில 250 நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய, நீங்க ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்னொருவர் வந்து கேட்கும்படியா செய்யுங்கள். இந்த மந்திர சொற்கள் பரவட்டும். நானும் இதுதான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிளா இருக்கக்கூடிய ஒரு சர்வர்ல இந்திரநீலன் சொன்ன மாதிரி இதெல்லாம் தூக்கி போட்டு இது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். சாய் கணேஷ் பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து, ஏன்னா நானே மறந்துட்டேன் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கோமா என்று. புதியாத்தி சுடிக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னமான அவர் வந்து வித் ரெஃபரன்ஸ் 47வது எபிசோட்ல இந்த இடத்த இவ்வளவு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். என்னுடைய பொறுப்பு இன்னும் அதிகமாகிறது. ஏன்னா இது அத்தனையும் நான் இப்போ அது மாதிரி சில பேர் வந்து வெங்கடகிருஷ்ணன் ஒரு கேட்டார் என்ன, இந்த மாதிரி பாரதி சிறையிலே இருந்திருக்கிறார், சிறைந்து வெளிவர வேண்டும், வினயமாக கடிதம் எழுதினாரா, உண்மையா என்று. உண்மைதான். ஆனா அதனுடைய சூழல் என்ன நடந்தது என்று தெரியணும். இது மாதிரி சில பேர் கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்னொன்றும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1 மணி நேரம் நிகழ்ச்சியில வேற யாரையும் நாங்க பேச விடுறதே கிடையாது. நீங்க உட்காந்து கேட்கணும் போனோம்னா. அதனாலதான் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்து நீங்கள் வேற எதையும் பதிவு செய்ய வேண்டாம், ஏன்னா இடம் இல்லை இருக்காது. அதுல பாரதி சார்ந்த கேள்வி பதில்கள் அல்லது நயங்கள் இதை நாம் பேசிக்கொள்ளலாம். இட் வில் பி an extension of the meeting what you hold every week. ஆக இந்த அளவிலே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு வந்து இதனுடைய மகா உழைப்பு. நான் 250 வாரம் இதை மாதிரி வந்து சுந்தரராஜனும் கிருபாந்தம் சொன்னார்கள் என்பது எப்படி நன்றி சொன்னனோ, அது போல இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு வாரத்துல வந்து 1 மணி நேரம் உட்காந்து கேட்கணுங்கிறது இஸ் நாட் ஈஸி, டெஃபினெட்லி. ஆனா பதிவுல கேட்கலான்னு போனா அது இன்னும் கஷ்டம்.
பதிவுல கேட்கறது 1 மணி நேரம் கிடைக்கிறது இதோட கஷ்டம். அதுக்கு நேரில் வந்து உட்காண்டானா உட்காந்து கேட்கலாம். ஆகவே பலவிதமான இடர்பாடுகளுக்கு இடையே நீங்கள் பாரதியை விரும்புகிறீர்கள். பாரதி உங்களுக்கு சொந்தம், உங்கள் பாட்டன். நான் என்ன அதுக்கு? ஆனா இது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பில் எனக்கு ஒரு உற்சாகம் தருகிறது. பாரதி பேசக்கூடிய பெரிய வாய்ப்பு. பல நண்பர்களை பெற்றிருக்கிறேன். குவிமும் என்ற இந்த ஆலமரத்திலே இருக்கக்கூடிய விழுதுகளாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என்ன சிறப்புனா அந்த ஒவ்வொரு விழுதும் ஒரு புதிய ஆலமரத்தையே தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஆகவே பாரதியை வளர்ப்போம், பாரதியை சுவாசிப்போம், நேசிப்போம் என்று சொல்லி என்னுடைய ஏற்புரையை இந்த அளவிலே நான் நிறைவு செய்யல. இந்த ஏற்புரையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்ததுதான் உண்மையான 281. இது வந்து 250ல ஒரு ஒரு ரிலீஃப், நடுவில் உட்காந்து ஒரு இளைப்பாறுதல். இந்த நிகழ்ச்சிக்கு பேரே ஒரு இளைப்பாறும் நிகழ்ச்சி. இது அடுத்துதான் உண்மையான 281. ஆகவே அத்தனை நண்பர்களுக்கும் இதை இணையத்திலே கேட்க இருப்பவர்கள், இன்று இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர் கல்லூரி தோழர் ரவிச்சந்திரன் வந்திருக்கிறாரு. அப்புறம் பாரதி கலைக்கழக செம்பருத்தி வந்திருக்கிறார். பல பேர் வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் பேச வாய்ப்பில்லை என்றாலும் உங்களுடைய இந்த எண்ணத்தை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு செய்யலாம். ஆனா இந்த பதிவுகளை எல்லாமே சுந்தரராஜன் அவர்கள் அதை தொகுத்து அது வெளியிடவும் இருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தென்காசி கணேசன் போன்றவர்கள், புலவர் விஜயலட்சுமி போன்றவர்கள், தியாகராஜன் போன்றவர்கள் ஏற்கனவே கட்டுரையாக எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் அதை வந்து வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. இப்பயே மறக்காம அதை வந்து நீங்க போட்டுடுங்க. இந்திரநீலன் சுரேஷ் மாதிரி ஒரு நிமிஷமே பேசினவர்களுக்கு அதை எழுதலாம். அதை கூட கொஞ்சம் விரிவாக எழுதினா கூட பண்ணலாம். இன்றைக்கு நேரம் அதிகமாக கிடைக்காதவர்கள் சாய் கணேஷ் நிச்சயமா எழுதி அனுப்பணும். ஏன்னா இட் இஸ் a கிரேட் ரெஃபரன்ஸ். எனக்கே வந்து அவருடைய அது மாதிரி இவர் துரைஜனபாலன் கொடுத்த கவிதை நான் மகிழ்ந்திருக்கிறேன். பன்னீர் பூக்களாக சொரிந்திருக்கிறீர்கள். நான் இதில் இன்னும் உயிர் விடுவேன். இன்னும் பல ஆண்டுகள் எனக்கு இது உற்சாகத்தை கொடுக்கும், எனக்கு நண்பர்கள் வாழ்த்தி ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி வாவேஸ் அவர்களே. ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா கிருபானந்தர் இதை தூக்கிட்டு வர்றோம்னு சொன்னீங்க. நாங்க ஜதிபல்லாக்க உங்களை வைத்து தூக்கிக் கொள்வதற்கு மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு ஒரு சுமையே கிடையாது. மகிழ்ச்சியாக செய்து வருகின்ற ஒரு இது. அதனால தான் நீங்க இந்த 250 வாரத்திற்கு மேலவே தொடர்ந்து நம்ம போய்கொண்டே இருப்போம். நம்ம அடுத்த வாரம் உண்மையாக சொல்ல போனால் அடுத்த வாரம் தான் 251, கணக்குக்கு 252. நாம் தொடர்ந்து வாவேஸ் அவர்களுடைய தெளிவுறவே அறிந்ததற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சில பேர் ஸ்ரீகாந்த், மற்ற யூடியூப் ஒருத்தர் வந்திருக்காரு, யோகேஷ்னு ஒருத்தர், அவர் இப்பதான் முதல் முறையா பார்க்குறேன். இன்னும் நிறைய நண்பர்கள் இங்கெல்லாம் இருக்காங்க. ரெட்மிங்கிற பேர்ல, ஓப்போங்கிற பேர்ல, அவங்களெல்லாம் என்ன கூப்பிட முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இருந்தாலும் நேரமும் இல்லை. அவர்கள் அடுத்த தடவை நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம நிறைய பேசுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இன்று மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த புதனன்று நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.